அத்தியாயம் 1. அந்த பெண் தன் உடம்பில் ஒரே ஒரு டர்க்கி டவல் மட்டும் கட்டியிருந்தாள். ஒரு கொத்து மலர்களை 2 கைகளாலும் பிடித்து முகத்தின் அருகில் வைத்திருந்தாள். பாதி இமை மூடி மெய்மறந்து வாசனை ரசித்தாள். சிவன் போல கூந்தலை கொண்டை போட்டிருந்தாள். காதோர கற்றைகளின் முனைகளில் போன வினாடி குளித்துவிட்டு வந்தவள் போல நீர் சொட்டியது. முகத்திற்கு மட்டும் 2 விளக்குகள் சில்வர் பூசிய குடைகள் மூலம் வெளிச்சத்தை குறிப்பார்த்து குவித்து கொண்டிருக்க, லேசா சின்னப் என்றான் ஸ்டாண்ட் போட்டிருந்த கேமராவுக்கு பின்னால் நின்று வியூ பார்த்து கொண்டிருந்த போட்டோகிராஃபர் விமல்தாஸ். போன வாரம் இளம் தென்றல் டிவியில் பார்த்தவர்களுக்கு விமல்தாஸை தனியாக அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. அந்த பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. நீங்கள் ஒரு கேமரா கலையை பொழுதுபோக்காக செய்கிறீங்களா இல்லை தொழிலாக செய்கிறீங்களா? பொழுதுபோக்காத்தான் ஆரம்பித்தேன். இப்போது இதுதான் என்னோட முக்கிய தொழிலாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் விளம்பரங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கீங்க, பல முன்னணி பத்திரிகைகளுக்கு அட்டை படங்கள் எடுத்திருக்கீங்க, சினிமாவுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பார்த்துருக்கீங்களா? என்னோட நண்பர் ஒருத்தர் டைரக்ட் செஞ்ச ஒரே படத்துக்கு மட்டும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வேலை பார்த்தேன். அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டி இருக்கிறதால அதுக்கப்புறம் ஒப்புக்கிறது இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். எல்லா பத்திரிகைகளும் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்து பயன்படுத்திக்குவாங்க. உங்கள் தொழில் லாபகரமானதா? கொஞ்சம் சங்கடமான கேள்வி இது. நான் 17 வயசில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு வயசு 28. ஸ்டூடியோ ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு. இன்னும் வாடகை இடத்துல தான் ஸ்டூடியோ இருக்குது. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். என் சம்பாத்தியத்தில் செகண்ட் ஹேண்டில் ஒரு மாருதி வாங்கியிருக்கேன். திருவள்ளூரில் கொஞ்சம் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்த புகைப்படங்கள்லேயே முக்கியமான படங்கள் எது? நிறைய சொல்லலாம். 2 தடவை தேசிய அளவில் பரிசு வாங்கி கொடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை சொல்லலாம். அப்புறம் முசிறியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் எடுத்த எம்ஜிஆரோட படத்தை மறுநாள் பத்திரிகைகளில் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு பாராட்டினார். அந்த படத்தை ப்ளோ அப் பண்ணி தர சொன்னார். பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் ராமவரம் தோட்டம் வீட்டில் அந்த படம் மாட்டியிருக்கிறதே பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு சொந்த ஊர் முத்துப்பேட்டை. அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நான் என்னோட ஸ்டூடியோலேயே இருக்கிற ரூமில் தங்கியிருக்கேன். இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த விமல்தாஸ் வாண்டலிங் பெண்ணிடம், அப்படியே இருமா, எக்ஸ்ப்ரெஷன் மாற்றிடாதே, ஃபுல் லைட்ஸ் என்றதும் உதவியாளர்கள் எல்லா விளக்குகளையும் எரிய விட்டார்கள். விமல்தாஸ் கிளிக் செய்தான். சந்தேகத்திற்கு மீண்டும் கிளிக் செய்தான். ஓகே என்று அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் விழுந்த வியர்வையை துடைத்து கொண்டான். அந்த பெண் அருகில் இருந்த அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். 2 உதவி பையன்களும் சக்கரங்கள் பொருந்திய விளக்குகள் நகர்த்தி ஓரமாக வைத்து குடைகளை மடக்கினார்கள். 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு என்றான் விமல்தாஸ். அவள் கதவை திறந்து கொண்டு புடவையில் வெளிப்பட்டாள். கூந்தலை பின்னியபடி வந்து, நான் புறப்படவா சார் என்றாள். உட்காருமா, கூல்ட்ரிங்க் சொல்லியிருக்கேன். எதிரே ஸ்டூலில் அமர்ந்தாள். கைப்பை திறந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து கூந்தலின் முனையில் பின்னல் பிரியாமல் போட்டுக்கொண்டு பின்னால் விசிறினாள். ஜேகேவி மூவிஸில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார்? சொல்லியிருக்கேன் மாயா. உன்னோட ஸ்டில்ஸ் 4 கொடுத்துருக்கேன். அவங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் சிக்கலில் இருக்காங்க. 2 மாதம் கழித்து தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அப்போ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். மலையாளத்தில் ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணுறதா சொன்னியே, என்னாச்சு? மேக்கப் டெஸ்ட்டு, வீடியோ டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க. லேம்ப் போஸ்டில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி அந்த யூனிட்டில் வர்றவன் போகிறவன் எல்லாம் தொடரான். போங்கடான்னு வந்துட்டேன். ஒரு லிமிட் இல்லையா? கூல்ட்ரிங்க்ஸ் வேற. குட், ரொம்ப சூடாயிட்ட என்று ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு மற்றொரு பாட்டிலை எடுத்து ஸ்ட்ராவில் உதடுகளை வைத்து அமைதியாக உறிஞ்சினான். தொலைபேசி ஒலித்தது. குளிர்பானம் குடித்தபடியே எழுந்து சென்று ரிசீவரை எடுத்து, ஹலோ விமல்தாஸ் என்றான். உங்கள் ஜூனியரிலிருந்து சப் எடிட்டர் உமா சம்பத் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர்கே நந்தகோபால் இருக்காரே, அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அப்பாயின்மெண்ட் வாங்க போனப்போ இப்போவே கேளுங்களேன்னாரு. திடீர்னு உங்களை கூப்பிட முடியலை. பேட்டியை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னோம். இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு வர சொன்னார். கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா சார்?
இன்னைக்கு 6 மணிக்கா? எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நாளைக்கு டைம் வாங்கி தாங்களே. நாளைக்கு டெல்லி போகிறாராம். அவரை பிடிக்கிறதே சிரமம். சரி, போயிட்டு வந்துடுறேன். Black and white தானே? ஆமாம், 4 விதமாக எடுத்துருங்க. எனக்கு அவர் வீடு தெரியாதே, ஆஃபீஸ் தான் தெரியும். போட் கிளப் ரோட்டில் பெரிய பங்களா சார். RKN நிவாஸ்னு கிரானைட்டில் போட்டிருக்கோம். டோர் நம்பர் 132. விமல்தாஸ் தன் பாக்கெட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதன் பின்புறம் சொல்லப்பட்ட விலாசத்தை குறித்து கொண்டான். என்ன திடீர்னு தொழிலதிபரையெல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க? சும்மா ஆர்வத்தில் கேட்குறேன். RKN ஆளுங்கட்சிக்கு முழு சப்போர்ட்டுன்னு ஊருக்கே தெரியும். எலெக்ஷனில் முதல்ல அவர் வீட்டுக்கு தான் ஆளுங்கட்சி தலைவர் வந்து நிற்பார். சமீப காலமாக இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காராம். அதில் மறைமுகமாக ஆளுங்கட்சியே தாக்கி இருக்காராம். சிடியில் 12 ஒயின் ஷாப் லைசன்ஸ் இவர் தான் வச்சுருக்காராம். ஒரு பக்கம் மார்பிள் பிஸ்னஸ். பாண்டிச்சேரியில் போன மாதம் ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கலவையான பர்சனாலிட்டியாக இருக்காருன்னு எடிட்டர்ஸ் இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. நீங்கள் தானே பேட்டி எடுத்தது? ஆமாம். என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை அவர் வாயிலேருந்து பிடுங்க முடியலை. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு எந்த கட்சியோடவும் நட்பு கிடையாதுன்னுட்டார். எனக்கு பிஸ்னஸ் பார்க்கவே நேரம் பத்தலை. கட்சி ஆரம்பிக்கிறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். சினிமா நான் எடுக்கலை, ஃபைனான்ஸ் தான் பண்ணுறேங்கிறார். பிடியே கொடுக்கல, விலாங்கு மீன். தமிழ் நாகப்படைன்னு ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்குதுல்ல, அதோட இவருக்கு தொடர்பு இருக்குன்னு கூட ஒரு ரூமர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த ஆளை கேள்வியோ விசாரணையோ இல்லாமல் சுட்டு கொல்லணும் விமல்தாஸ். தமிழ்நாட்டில் 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்க வன்முறை சம்பவங்களுக்கு இந்த தமிழ் நாகைப்படை தான் காரணம். எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு, எத்தனை கோடி நாசமாயிருக்கு. என் காதுக்கு வந்ததை சொன்னேன். ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது சம்பத். ரைட்டு, நான் ஈவினிங் அவர் வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். விமல்தாஸ் ஃபோனை வைத்துவிட்டு திரும்பி மாயாவை பார்த்து, சாரி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்துட்டேன், நீ புறப்படுமா என்று மணிப்பர்சில் இருந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தான். அவள் போனதும் டெலிஃபோனை எடுத்தான். அத்தியாயம் 2. அந்த பெரிய ரெடிமேட் கடை பாண்டிபஜாரில் பரபரப்பாக இருந்தது. கோல்டன் மெமரிஸ் என்று கட் அவுட் எழுத்துக்களை எவர் சில்வர் தகடுகள் போர்த்தி இருந்தன. கண்ணாடிக்கு பின்னால் பொம்மைகள் புது உடைகள் அணிந்து கொண்டு தலையை அசைத்து கொண்டிருந்தன. உள்ளே 4 தளங்களிலும் கூட்டமாயிருந்தது. கம்ப்யூட்டர்கள் பில் போட்டு கொண்டிருந்தன. சன்னமான இசையும் அதிகமான ஏசி குளிரும் இருந்தது. கவுண்டர்களில் பெண்கள் கஸ்டமர்களுக்கு கவுன்களை சுடிதார்களை சலிக்க சலிக்க எடுத்து போட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆர்கன்சா சேலை கட்டி தோள்பட்டை அருகில் தன் போட்டோவுடன் கூடிய நிறுவனத்தின் அடையாள அட்டையை பின் செய்திருந்தாள் சிந்துஜா. அவள் அங்கே சூப்பர்வைசர். 4 தளங்களுக்கும் போய் வந்து கொண்டிருப்பாள். தீர்ந்து போன சரக்கை பையன்களை விட்டு குடவுனில் இருந்து எடுத்து வர சொல்லி விரட்டுவாள். சரளா, எதுக்கு 2 பேர் ஒரே கஸ்டமரை பார்க்குறீங்க? நீ படிவா, இவர் குருதா கேட்குறாரு பாரு என்று உத்தரவிடுவாள். சிந்துஜா, உனக்கு ஃபோன். அவள் நின்று கொண்டிருந்த 2வது ஃப்ளோரில் இருந்த எக்ஸ்டென்ஷன் ஃபோனுக்கு சென்று எடுத்தாள். ஹலோ சிந்துஜா என்றாள். நான் தான் சிந்து. ஹாய் விமல், மழை பெய்ய போகுது. ஏன் இன்னைக்கு 2 தடவை ஃபோன் செஞ்சிட்டியே? வெரி குட், கீப் இட் அப். இரு சிந்து, காலையில் ஃபோன் செஞ்சது டின்னர் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ பண்ணுறது அதை கேன்சல் பண்ணுறதுக்காக. உதய் தான் வாங்குவேனே. சாரிம்மா, திடீர்னு ஒரு அசைன்மெண்ட் வந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசினபடி 5:30 மணிக்கெல்லாம் நான் பீச்சில் வெயிட் பண்ணுவேன். நீ வரணும். பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து ஹோட்டல் போகிறோம். there is no change in the program. வச்சிடவா? கொஞ்சம் நான் சொல்கிறத கேளேன். கேன்சல் பண்ணுறதை தவிர வேறு எது சொன்னாலும் கேட்குறேன். 6 மணிக்கு ஒரு விஏபியை அவர் வீட்டில் ஃபோட்டோ எடுக்க நான் போக வேண்டியிருக்கு. பத்திரிகை கமிட்மெண்ட், வேறு யாரையும் அனுப்ப முடியாது. நாளைக்கு அவர் டெல்லி போகிறாராம். யாரோ எங்கேயோ போகட்டும், எனக்கு என்ன? என்னால் தவிர்க்க முடியல சிந்து. அப்படின்னா சிந்துவை சுலபமாக தவிர்க்கலாம். நீ என்னோட ஆள், புரிஞ்சுக்குவ. பத்திரிகையிலேருந்து ஃபோன் வர்றப்போ, இல்லைங்க இன்னைக்கு என் லவ்வரை கெஞ்ச வேண்டியிருக்கு அப்படி நான் சொல்ல முடியும்? சொல்கிறது ஏன் அது கேவலமான விஷயமா? எந்த பத்திரிக்கைன்னு சொல்லு, நானே ஃபோன் பண்ணி அவர் வரமாட்டார்னு சொல்லிடுறேன். அது சரி, தொழிலை கெடுத்துருவ போல இருக்கே.
நீ ஏன்பா கவலைப்படுற? நான் மூட்டை தூக்கி வண்டி இழுத்தாவது உன்னை காப்பாற்ற மாட்டேனா விமல்? ஸோ இன்னைக்கு நாம் சந்திக்கலை. உனக்கு இது நியாயமாக படுதா? இல்லை தான். பார்த்து இன்னையோட 9 நாள் ஆச்சு விமல். தப்பு தான், தெரியாமல் லவ் பண்ணிட்டேன். விமல், உன்னை பார்க்கணும் கட்டாயம். அந்த விஐபி வீடு எங்கே இருக்குது? போட் கிளப் ரோட்டில். எத்தனை மணிக்கு அங்கே இருப்பேன்? 6 மணிக்கு. அங்கே உனக்கு எவ்வளவு நேரம் வேலை? அவர் ரெடியாக இருந்தால் ஹார்ட்லி அரை மணி நேரம்தான். அதுக்கப்புறம் வேறு வேலை எதுவும் இருக்கா? இல்லை. இதுக்கு ஏன் டோட்டல் ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணுற? பீச்சை கட் பண்ணிடலாம். ஒரு அரை மணிக்கு அந்த போட் கிளப் வீட்டுக்கு வர்றேன். நீ படம் எடுத்துட்டு வந்ததும் 2 பேரும் ஹோட்டல் போய் சாப்பிடலாம். தாராளமாக. அட்ரஸ் சொல்லுப்பா. தன் உள்ளங்கையில் குறித்து கொண்டாள் சிந்துஜா. அப்புறம் என்ன செஞ்ச இன்னைக்கு? ஒரு சென்ட் விளம்பரத்துக்கு ஸ்டில் எடுத்தேன். யார் மாடல்? மாயான்னு ஒரு பொண்ணு. நல்லா இருப்பாளா? சூப்பராக இருப்பா. என்னை விட? உன்னை விட. ஓகே, என்ன போஸ்? குளிச்சுட்டு வந்து ஒரு கொத்து ஃப்ளவர் வாசை மெய் மறந்து வாசனை பார்க்குற மாதிரி போஸ். ட்ரெஸ் உண்டா இல்லையா? ஒரு டவல் கட்டி இருந்தா. பாவி, மேஞ்சியா? ச, அந்த பழக்கம் இல்லை. கண்ணால் மேஞ்சியா? அஃப்கோர்ஸ், கலைக்கண்ணால். உன் கலைக்கண்ணில் ஆசிட் ஊற்ற என்னை விட சூப்பரா? ஏன் சொல்ல மாட்டேன்? வெறும் டவலோடு இல்லை நின்று இருக்கா? அசிங்கமாக பேசாதே சிந்து. ஃபோனை வச்சிட போகிறேன். அப்பா, எவ்வளவு கோபம் வருது. மூஞ்சி சிவந்திருக்குமே. பக்கத்தில் இருந்திருந்தா அந்த சிவந்த மூஞ்சியில் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஈவினிங் கொடு. ஈவினிங் வேற ஒன்று கொடுக்கறதா இருக்கேன். என்ன இது? ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். எதுக்கு இப்போ? காரணம் எல்லாம் இல்லை. கடையில் பார்த்தேன், உனக்கு பொருத்தமாக இருக்கும்னு பட்டுது, வாங்கிட்டேன். என்ன அது? சஸ்பென்ஸ். சாயங்காலம் வரைக்கும் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு க்ளூ கூட. இது உனக்கு அந்தரங்கமாக தேவைப்படும். யோசிச்சுக்கிட்டே இரு. அப்போது ஈவினிங் பார்க்கலாமா? சரி. என்ன கலர் பேண்ட்டு போடுவேன்? இப்போ போட்டிருக்கிறது தான் ஈவினிங் மாற்றுறதில்ல. நான் க்ரீம் கலரில் ஒரு சுடிதார் புதுசாக எடுத்தேன். அதை போட்டுட்டு வர்றேன். நீயும் அதே கலரில் போட்டுட்டு வாயேன். க்ரீம் கலரா? ஒர்க் பண்ணுறப்ப அழுக்காயிடுமே. அழுக்கானா துவைச்சிக்கலாம் மை டியர் கஞ்சா. சொல்கிறதை போட்டுட்டு வாயேன். சரி, வச்சிடவா? வச்சிரு. கொஞ்சம் நடுவிடவில் வேலையும் பார்க்குறேன் என்று ரிசீவரை வைத்தாள் புன்னகையோடு சிந்துஜா. அத்தியாயம் 3. போட் கிளப் ரோட்டில் மாருதியை நிதானமாக செலுத்திய விமல்தாஸ் ஆர்கேஎன் நிவாஸை கண்டுபிடிப்பதில் சிரமமே படவில்லை. காம்பவுண்ட் கேட்டில் இருந்த வாட்ச்மேன் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்து கேட்டை அகலமாக திறந்து விட்டதும் காரை உள்ளே தள்ளியிருந்த பங்களாவின் முகப்பை நோக்கி செலுத்தினான் விமல்தாஸ். நிறுத்தி இறங்கினான். போர்ட்டிகோவில் 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. 7-8 பேர் நின்றிருந்தார்கள். புல்வெளியில் ஒருவன் சக்கரம் பொருந்தின சட்டர் தள்ளி புல்லுக்கு முடிவெட்டி கொண்டிருந்தான். இருட்ட அனுமதிக்காமல் மாலை வெளிச்சம் போராடி கொண்டிருந்தாலும் புல்வெளியில் நட்டு வைத்திருந்த எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. கொஞ்சம் பழமையும் புதுமையும் கலந்து கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள் தன் கேமரா சாதனங்கள் நிரம்பிய லெதர் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். சலவைக்கல் தரை, தேக்கு மர கதவுகள், ஜன்னல்கள், ரோஸ் வூட்டில் செய்து பளபளப்பான பாலிஷ் செய்யப்பட்ட ஃபர்னிச்சர்கள். வேஷ்டி கட்டின ஒரு ஆசாமி வந்து, ஃபோட்டோகிராஃபர் விமல்தாஸ் என்று விசாரித்தான். ஆமாம், வாங்க என்று மாடிப்படிகள் ஏறினான். விமல்தாஸ் தொடர்ந்தான். மாடியில் நிறைய அறைகள் இருந்தன. ஒரு அறைக்குள் அழைத்து வந்தான் அவன். அது அலுவலக அறை போல் இருந்தது. பெரிய மேஜை, நிறைய நாற்காலிகள், ஒரு ஆயில் பெயிண்டிங்கில் ஆள் உயர ஆர்கேஎன். உட்காருங்க. ஐயா இப்போ தான் எந்திரிச்சாரு. 15 நிமிஷத்தில் இங்கே வரேன்னு சொன்னார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? காஃபி என்றான். அவன் ஏசியின் சுவிட்சை போட்டுவிட்டு வெளியேறினான். விமல்தாஸ் தன் பையில் இருந்த கேமரா எடுத்து ஃப்ளாஷ் பொருத்தி தயாராக மேஜை மேல் வைத்துவிட்டு மாலை செய்தித்தாளை எடுத்து புரட்டினான். முதல் பக்கத்தில் பஸ்ஸும் வேனும் மோதியதில் 17 பேர் செத்து போயிருந்தார்கள். 2ஆம் பக்கத்தில் அமைச்சர் மகன் திருமணத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு வாழ்த்து இருந்தார். 3ஆம் பக்கத்தில் நடிகை ஒருத்தி கேக் வெட்டி தன் பிறந்த நாளை படப்பிடிப்பு தளத்தில் கொண்டாடிய போது அருகில் இன்னார் படத்தில் கேக்கும் வாய்மா சிரித்து கொண்டிருந்தார்கள். 4ஆம் பக்கத்தில் நகர போலீஸ் கமிஷனரின் அறிக்கை விமல்தாஸை கவர்ந்தது. முழு செய்தியும் படித்தான்.
தமிழகத்தின் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கும் தமிழ்நாகப்படை இயக்கத்தின் தளபதிகளாக கருதப்படும் சின்ன கருப்பன், தமிழ்மணி, இமயவரம்பன் மூவரையும் கூடிய விரைவில் கைது செய்வதற்காக தனி போலீஸ் படை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கமிஷனர் தெரிவித்தார். செய்தியோடு சின்ன கருப்பன், தமிழ்மணி, இமயவரம்பன் மூவரின் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன. விமல்தாஸ் செய்தித்தாளை மடக்கி போட்டுவிட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்ட காஃபியை எடுத்து கொண்டான். சூடாகவும் சுவையாகவும் இருந்தது காஃபி. காஃபி குடித்து முடிக்கும் வரை மரியாதைக்காக நின்றிருந்த அவன் கப்பை வைத்ததும் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறி சென்றான். விமல்தாஸ் ஆயில் பெயிண்டிங்கில் நின்றிருந்த RKNஐ கொஞ்ச நேரம் பார்த்தான். அவ்வளவு உயரமில்லை. 5 அடிக்கு மேல் 1 அல்லது 2 அங்குலம்தான் இருக்கலாம். 8 முழ வேஷ்டி, மேலே வெள்ளை முழுக்கை சட்டை, முழுக்கை முனையில் கப்ளிங்ஸ், உருண்டையான முகம், தலையில் அதிக முடி இல்லை, இருந்தும் வெள்ளையாக புருவ முடிகளில் சிக்கெடுத்தாக வேண்டும். சற்று அகலமான மூக்கு, மீசை இல்லை. மூக்குக்கும் மேலுதட்டுக்கும் நடுவில் மீசை இல்லாததாலேயே சற்று அகலம் அதிகரிப்பது போல் பட்டது. பெரிய உதடுகள், கண்களில் ஒளி எதுவும் இல்லை. ஆனால் முகம் பார்த்து எந்த விதமானவர் என்று அனுஷ்டிக்க முடியாதபடி இருந்தது. மொத்தத்தில் மலையாள திகனை அதிகமாக நினைவூட்டினார் RK நந்தகோபால். விமல்தாஸ் காற்றில் கீழே விழுந்த செய்தித்தாளை குனிந்து எடுத்து மேஜை மீது வைத்தபோது தன் பாக்கெட்டிலிருந்து நழுவிய காகிதங்களை எடுத்தான். அவற்றை ஆராய்ந்து சில தேவையற்ற பில்களை கிழித்து மேஜைக்கு அடியில் இருந்த மூங்கில் குப்பை கூடையில் போட்டான். ஒரு விசிட்டிங் கார்டை பார்த்ததும் சட்டென்று நாக்கை கிடைத்து கொண்டான். இந்த ரவீந்திரனுக்கு இன்றைக்கு 5 மணிக்கு ஃபோன் செய்வதாக சொல்லிவிட்டு சுத்தமாக மறந்தே போய்விட்டேனே. இப்போது அவர் ஆஃபீஸில் இருப்பாரா? புறப்பட்டு போயிருப்பாரா? எதற்கும் முயற்சித்து பார்க்கலாம். மேஜை மேலிருந்த டெலிஃபோனை பார்த்தான். எடுத்து பேசலாமா? அனுமதி இல்லாமல் பேசுவது தப்பு. பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் வந்துவிட்டால் நன்றாக இருக்காது. விமல்தாஸ் எழுந்து அரை கதவை திறந்து வெளியே பார்க்க அந்த வேஷ்டி ஆசாமி தூரத்தில் நின்றிருந்தவன் இப்போ வந்துடுவார் என்றான். அதில்லை, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? அர்ஜென்ட். பண்ணிக்குங்க. கதவை மூடிவிட்டு உள்ளே வந்த விமல்தாஸ் அந்த டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து காதில் வைத்தபோது குரல்கள் கேட்டன. அந்த போலீஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபோனிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த விமல்தாஸ் சட்டென்று ரிசீவரை வைக்கத்தான் போனான். உரையாடலில் வந்த ஒரு வரி அவனை பிடித்து நிறுத்தியது. இந்த சின்ன கருப்பன் அவ்வளவு சுலபமாக சிக்க மாட்டான் சார். சின்ன கருப்பன்? எந்த சின்ன கருப்பன்? ஒருவேளை விமல்தாஸ் படபடக்க துவங்கிய இதயத்துடன் உரையாடலை உன்னிப்பாக கவனிக்க துவங்கினான். இதற்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பேப்பரில் கூட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு நேத்தா போடுறாங்க? ரொம்ப நாளாக நம்ம ஃபோட்டோவை போடுறாங்க சார். சொந்த மூஞ்சியோட சுத்துனாவா ஒருத்தன்? சொல்லுங்க, RKN எங்கே? எப்போ நான் உங்களை சந்திக்கிறது? மணி என்ன ஆகுது இப்போது? 6:10. 7:30 மணிக்கு ஹோட்டல் மெஜஸ்டிக்கில் காட்டேஜ் நம்பர் 7க்கு வந்துடு. லேட் பண்ணாதே. வந்துடுறேன். கொண்டு வரீங்க தானே? பின்ன நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். ரிசப்ஷனில் நின்று யாருக்கிட்டையும் விசாரிக்க வேணாம். நேராக வந்துடு. தெரியும் சார். வச்சிடவா? விமல்தாஸ் விரல்கள் நடுங்க வைத்துவிட்டு அமர்ந்தான். என்ன இதெல்லாம்? தீவிரவாத இயக்கத்தோடு இந்த RKNக்கு தொடர்பு இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? சின்ன கருப்பன் அந்த இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவன். அவனை இன்னும் 1 மணி நேரத்தில் இவர் சந்திக்கப் போகிறார். ஏதோ கொடுக்க போகிறார். அவனை போலீஸ் கைது செய்ய தேடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் இது! எவ்வளவு முக்கியமான ரகசியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு ஃபோன் செய்து தகவல் சொல்ல வேண்டும்? விமல்தாஸ் பரபரப்பாக யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விட்டார் RK நந்தகோபால். வாங்க தம்பி, கொஞ்சம் தாமதமாயிடுச்சோ? பரவாயில்ல சார் என்று தன் பதட்டம் மறைத்து கொண்டு இயல்பாக பேசினான் விமல்தாஸ். அவர் மேஜையை சுற்றி வந்து சுழல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா என்றார். காஃபி குடிச்சிட்டேன் சார் என்று மேஜை மேல் வைத்திருந்த கேமராவை எடுத்து கழுத்தில் அணிந்து கொண்டு எழுந்தான். பெயிண்டிங்கில் இருந்த RKNக்கும் நிஜத்திற்கும் முகத்தில் அடர்த்தியாக போட்டிருந்த பவுடரை தவிர வித்தியாசம் எதுவும் இல்லை. கேமரா வழியாக அவரை பார்த்தான். எடுத்துட்டுங்களா சார்? எடுங்க என்று கேமராவை பார்த்து புன்னகையை உரைய வைத்து கொண்டார். இப்படி வேண்டாம் சார். நீங்கள் இயல்பாக என்னோட ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. நான் பாட்டுக்கு எடுத்துடுறேன். ஏதாச்சும் பேச சொன்னாதான் என்ன பேசுறதுன்னே புரியாது என்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கொண்டான். ஃபோனில் பேசுகிற மாதிரி எடுத்துக்கிறீங்களா? சரி.
ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு கேமராவை பார்த்தார். ஃபோனை பார்த்து பேசுங்க சார். 3 புகைப்படங்களோடு அவரே போதும் என்று விட்டார். நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை பார்க்குறீங்க? இல்லை சார், எல்லா பத்திரிகைக்கும் எடுப்பேன். விமல்தாஸ், குமுதத்தில் அடிக்கடி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அட்டையில் போடுவாங்க இல்லையா? பேர் பார்த்துருக்கேன். எனக்கு கூட ஒரு வீக்லி பத்திரிகை தமிழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அரசியல் இல்லாமல் சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் சொல்கிற மாதிரி அமைக்கணும்னு யோசனை. விமல்தாஸ் தன் உபகரணங்களை எடுத்து பைக்குள் வைத்தபடி வெறும் புன்னகை மட்டும் செய்தான். நல்ல ஜேர்னலிஸ்ட் யாராச்சும் சஜஸ்ட் பண்ணுங்களேன். இந்த கேள்வியை பல பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். எனக்கு உடனே யாரும் தோணலை சார். ஸ்ட்ரைக் ஆனால் ஃபோன் செய்கிறேன். பேக்கிங் ஜிப்பை இழுத்து விட்டு கை கூப்பின விமல்தாஸ், அப்போ நான் புறப்படுறேன் என்றான். கொஞ்சம் இருங்க என்று அவர் மேஜையின் ராயரை திறந்து உள்ளே இருந்த ஒரு ஸ்ப்ரே டைப் சென்ட் பாட்டில் எடுத்து கொடுத்தார். பாண்டிச்சேரியில் நம்ம ஃபேக்ட்ரியில் தயாரித்த புது சென்ட் வச்சுக்குங்க. பரவாயில்ல சார், நான் சென்ட் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுங்க. அதற்கு மேல் மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டு புறப்பட்டு கீழே வந்தபோது மணி 6:45. தான் காருக்கு வந்தபோது காரின் பேனட்டில் அமர்ந்திருந்த சிந்துஜா குதித்திறங்கினாள். ஹாய், குட் ஈவினிங். முதல்ல காரில் ஏறு என்று அவசரமாக காரில் ஏறிக்கொண்ட அவனை புரியாமல் பார்த்து அருகில் அவள் அமர்ந்து கதவை சரியாக மூடிக்கொள்ளும் முன்பாக விருட்டென்று காரை கிளப்பினான் விமல்தாஸ். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேகமாக ஓட்டுற? அந்த வீட்டை விட்டு தொலைதூரம் வந்து டிராஃபிக் இல்லாத ஒரு சாலையில் லெஃப்டில் காரை நிறுத்தினான். சிந்துஜா, எனக்கு ஒரு பயங்கரமான தகவல் கிடைச்சிருக்கு. ஹோட்டல் மெஜஸ்டிக்கில் ஒரு ஃப்ரெண்டு யாரோ வேலை பார்க்குறதா சொல்லியிருக்கேன். அவள் என்னவா வேலை பார்க்குறா? ரிசப்ஷனிஸ்ட். ரொம்ப நல்லதாக போச்சு. எதுக்கு? இன்னும் 1/2 மணி நேரத்தில் அந்த ஹோட்டல் காட்டேஜ் ஒன்றில் ஆர்கே என்னும் தீவிரவாதி சின்ன கருப்பனும் சந்திக்க போகிறாங்க. சின்ன கருப்பனா? தமிழ் நாகப்படை அவனே தான். எனக்கு இதோட பின்னணி எதுவும் புரியலை. நந்தகோபால் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆளுங்கட்சிக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ரகசியமாக ஒரு தீவிரவாதியை சந்திக்கிறாருன்னா அதில் அரசியல் ஏதோ இருக்குது சிந்து. அந்த காட்டேஜுக்குள்ளே நான் ரகசியமாக மறைஞ்சிருந்து அவங்க 2 பேரையும் சேர்ந்தாப்புல ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். நீ மாட்டிக்கிட்டா? மாட்டிக்காமல் செய்யணும். ஃப்ளாஷ் இல்லாமல் கிளிக் சத்தம் கேட்காம படம் எடுக்கிற கேமரா கைவசம் இருக்குது. நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய். உன் ஃப்ரெண்டு மூலமாக அவங்க 2 பேரும் அந்த காட்டேஜுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே நான் உள்ளே போய் பதுங்கிக்கிறதுக்கு உதவி செய் சிந்து. எனக்கு பயமாக இருக்குப்பா. பேசாமல் தெரிஞ்ச தகவலை போலீஸ்க்கு சொல்லிடலாமே. நான் யூகம் பண்ணுறது சரியாக இருந்தால் போலீஸே இந்த தீவிரவாதி கும்பலை வேணும்னே பிடிக்காமல் நாடகம் ஆடி பொதுமக்களுக்கு பாவலா காட்டுறாங்களோன்னு ஒரு சந்தேகம். அப்படி இருந்தால் தகவல் சொல்கிற என்ன வாயடைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல நான் ஃபோனில் எதேச்சையாக தகவல் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க நம்பணும். அது ஒரு ஆதாரமாகாது. கைவசம் கேமரா இருக்குது, தொழில் வித்தை இருக்குது, நமக்கு மட்டும் தெரிஞ்ச தகவல் இருக்குது. முதல்ல ஆதாரம் உருவாக்கிக்கலாம் சிந்து. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் ரிஸ்க் எடுக்கிறியேன்னு படுது. எந்த ரிஸ்க்கும் இல்லை, நீ வா. காரை கிளப்பினான் விமல்தாஸ். அத்தியாயம் 4. ஹோட்டல் மெஜஸ்டிக் ராதாகிருஷ்ணன் சாலையில் நுழைந்ததும் 10-12 வர்ண கொடிகளும் நீரூற்றும் வைத்துக்கொண்டு சுத்தம் மேலும் சுத்தமாக இருந்தது. ரிசப்ஷனிலிருந்து ஒரு ஆள் விழுங்கி சோஃபாக்களில் ஒன்றில் விமல்தாஸை உட்கார வைத்துவிட்டு சிந்துஜா தன் தோழியை தனியாக அழைத்து பேசிவிட்டு இவனை நோக்கி அமர்ந்தாள். என்னவா? நான் இந்த மாதிரி பத்திரிகை சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயம்னு சொல்லி ரகசியமாக உதவி செய்ய சொன்னேன். வெளியில் தெரிஞ்சால் என் வேலை போயிடும்னு சொல்லி பயப்பட்டா. நான் வற்புறுத்தினேன், சரின்னு சம்மதிச்சிட்டா. என்னை உனக்கு பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ண சொன்னா. காட்டேஜ் நம்பர் 7 ஆர்கே நந்தகோபால்னு அவர் பேர்லேயே புக் ஆகியிருக்கான். அவள் நைஸாக நழுவி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா. நீயும் நானும் இங்கேருந்து நழுவி அந்த காட்டேஜ் போகிறோம். திறந்து உன்னை உள்ளே அனுப்பிவிட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்து ரகசியமாக அவள் கையில் ஒப்படைச்சிருவேன். இதுதான் ஏற்பாடு. வேறு ஏதாவது விவகாரமான நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டா. ஒரு விவகாரமும் ஆகாது என்றான் விமல்தாஸ். ஒரே ஒரு சின்ன கேமரா மட்டும் என் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். இந்த பேக்கை எல்லாம் நீ நம்ம காரில் வச்சுட்டு கார்லேயே வெயிட் பண்ணு. நான் ரகசியமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியாமல் நழுவி வந்துடுறேன்.
எனக்கு வெடன்னு தான் இருக்கு என்ற சிந்துஜா அவன் அந்த லெதர் பேக்கின் ஜிப்பை இழுத்து திறந்து தனக்கு தேவையான ஸ்பெஷல் கேமராவை எடுத்துக்கொண்ட போது, ஹாய், இது என்ன, எனக்காக வாங்கிட்டு வந்தியா என்று அந்த ஸ்ப்ரே சென்ட் பாட்டிலை எடுத்து பார்த்து பெயர் படித்தாள். ஜாஸ்மிரோஸ். அதென்ன, ரோஜா வாசனையும் மல்லிகைப்பூ வாசனையும் கலந்து அடிக்குமா? யாருக்கு தெரியும், இது வாங்கினதில்லை. அந்த ஆர்கேஎன் தன்னோட ஃபேக்டரியில் தயாரிச்சதுன்னு சொல்லி அன்பளிப்பாக கொடுத்தார். வேணாம்னு சொன்னாலும் விடலை. சிந்துஜா அதன் மூடி திறந்து தன் மேல் கொஞ்சமும் அவன் மேல் கொஞ்சமும் ஸ்ப்ரே செய்துவிட்டு, ஒரு புது ஸ்மெல்லாக தான் இருக்குது, இதை நான் வச்சுக்கிறேன் என்று தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். உன் ஃப்ரெண்டு வர்றா சிந்து. கூந்தலை பாப் செய்து காட்டன் சேலை இடுப்பு குழைவு தெரிய நேர்த்தியாக கட்டியிருந்த சிந்துஜாவின் தோழி வந்தனா புன்னகைத்தபடி வந்து சிந்துஜாவின் அருகில் அமர்ந்தாள். சிந்துஜாவின் கையை பிடித்து குலுக்குவது போல தன் கையில் இருந்த சாவியை அவள் கைக்கு மாற்றினாள். 2 நிமிஷத்தில் வந்துரு, இல்லைனா எனக்கு டேஞ்சர் ஆயிடும் என்று கிசுகிசுவித்துவிட்டு எழுந்து சென்றாள். உடனே விமல்தாசும் சிந்துஜாவும் எழுந்து கொண்டார்கள். உள்வழிகளில் நடந்து நீச்சல் குளம் தாண்டி ஹோட்டலின் பின்புறம் தன்னந்தனியாக இருந்த மினி பங்களாவை போல் விளக்குகளில் பளிச்சிட்ட காட்டேஜுக்குள் புகுந்து வந்தார்கள். அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். 7ஆம் நம்பர் காட்டேஜ் வந்து சிந்துஜா சாவி போட்டு திறந்து அவன் கைப்பற்றி ஆல் த பெஸ்ட், பி கேர்ஃபுல் என்றாள். அவன் உள்ளே நுழைந்ததும் மறுபடி பூட்டி வேகமாக ரிசப்ஷனுக்கு விரைந்தாள். வந்தனாவிடம் ரகசியமாக சாவியை ஒப்படைத்துவிட்டு விமல்தாஸ் சொன்னபடி அவனுடைய மாருதி காருக்கு வந்து உள்ளே பேக்கை வைத்துவிட்டு உள்ளேயே கதவு மூடிக்கொண்டு அமர்ந்தாள். உள்விளக்கை போட்டுக்கொள்ளாமல் தன் படப்படப்பை அடக்குவதற்காக கேசட்டை சன்னமான ஒளியில் வைத்துக்கொண்டு காத்திருக்க துவங்கினாள். காட்டேஜின் உள்ளே அந்த விமல்தாஸ் சுவிட்ச் எதையும் போடாமல் கொஞ்ச நேரம் அசைவில்லாமல் நின்று கண்களை இருட்டுக்கு பழக்கி கொண்டான். அடுத்த நிமிடத்தில் ஜன்னலுக்கு வெளியில் வந்த சன்னமான வெளிச்சத்தில் அவனே தெளிவாகவே பார்க்க முடிந்தது. அந்த காட்டேஜின் அமைப்பை கவனித்தான். 3 பிரிவுகளாக அமைந்திருந்தது. கதவை திறந்ததும் ஒரு செவ்வக ரிசப்ஷன் போன்ற பகுதி, அடுத்த 15 அடிக்கு 15 அடிக்கு 2 கட்டிலுடன் கூடிய படுக்கை அறை, அத்துடன் இணைந்த பாத்ரூம் தவிர கதவில்லாமல் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் பகுதி நிலை கண்ணாடியுடன் இருந்தது. தலைவரை சாய்ந்து கொள்ளும் வசதியுடன் உயரமான சோஃபாக்கள், டெலிவிஷன், டெலிஃபோன், ஸ்டீரியோ பெட்டிகள். விமல்தாஸ் யோசித்தான், தீர்மானித்தான். உள்ளே நுழைந்தவுடன் இருக்கிற ரிசப்ஷன் பகுதியை உடனே கடந்து யாரும் படுக்கை இருக்கிற அறைக்குள் தான் இயல்பாக பிரவேசிப்பார்கள். அங்கே அமர்ந்துதான் பேச விரும்புவார்கள். ரிசப்ஷனில் போட்டிருந்த உயரமான சோஃபாவிற்கு அடியில் நீளமாக படுத்து கொண்டான் விமல்தாஸ். படுத்தபடியே தான் இருக்கும் இடத்திலிருந்து உள் அறைக்குள் கோணம் பார்த்தான். உள்ளே அவர்கள் எந்த கோணத்தில் உட்கார்ந்து பேசினாலும் இங்கிருந்து லோ ஆங்கிளில் சுலபமாக கவர் செய்ய முடியும் என்று உணர்ந்தான். அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவில் பேட்டரி பவர்ஃபுல்லாக இருக்கிறதா என்று செக் செய்து பார்த்து கொண்டான். ஃபிலிம் ரோல் துவக்கத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். எல்லாம் தயார். கிளிக் சத்தம் வரப்போவதில்லை, ஃப்ளாஷ் ஒளி அடிக்கப் போவதில்லை. அடுத்த ஃபிலிமிற்கு நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஓசையின்றி அதுவே மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய ரிஸ்ட் வாட்சில் கண்களை நுணுக்கி பார்த்து ரேடியம் உதவியில் நேரம் 7:20 என்பதை புரிந்து கொண்டான். காத்திருந்தான். 5 நிமிடங்கள் கழித்து காட்டேஜின் கதவு சாவி போட்டு திறக்கப்பட்டது. ஆர்கே நந்தகோபால் உள்ளே வந்து சுவிட்சை போட்டார். ஒரு வினாடி கூட ரிசப்ஷன் பகுதியில் நிற்காமல் கதவை மூடிவிட்டு உள்ளறைக்கு வந்து அங்கிருந்த விளக்குகளையும் போட்டுவிட்டு தான் கொண்டு வந்த சிறிய கருப்பு நிற சூட்கேஸை அருகில் வைத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தார். தன் சிகரெட் கேஸ் எடுத்து திறந்து ஒரு வெளிநாட்டு சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்து கொண்டு லைட்டரால் பற்ற வைத்து கொண்டார். சிந்தனையோடு ஆழமாக புகையை உள்ளே எடுத்து அனுபவித்தார். தன் சுவிட்சை ஒரு தரம் பார்த்து கொண்டார். சரியாக 7:30க்கு அழைப்பு மணி ஒலித்தது. கமின் என்றார். கதவை தள்ளி உள்ளே வந்தவர் தலையும் தாடியும் முற்றிலும் நரைத்து போய் காந்தி தாத்தா கண்ணாடி அணிந்து கருப்பு பெட்ஷீட்டை போர்த்தி கைத்தடியோடு அந்த தாத்தா முதல் காரியமாக கதவை மூடி தாழிட்டார். உள்ளறைக்கு வந்து வணக்கம் சார் என்று எதிர் சோஃபாவில் அமர்ந்தார். சினிமாக்காரன் எல்லாம் தோத்தான். என்ன மேக்கப் இது, இந்த கெட்டப்பில் நீ கமிஷனர் நடி போய் நின்று பசிக்குன்னு சொன்னால் கூட சத்தம் போடாமல் பணம் எடுத்துக்கிட்டு கொடுத்துருவாரு என்றார் ஆர்கேஎன்.
சோஃபாவுக்கு அடியில் இருந்த விமல்தாஸ் 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் கம்போஸ் செய்து முதல் ஃபோட்டோவை எடுத்தான். என்ன சென்ட் போட்டிருக்கீங்க ஆர்கேஎன், கும்முன்னு ஆளையே தூக்குது. ரோஜா வாசனையும் இல்லாமல் மல்லிகை வாசனையும் இல்லாமல் ஒரு புது மாதிரியே இருக்கு என்று தாத்தாவுக்குள் ஒளிந்திருந்த சின்ன கருப்பன் போர்வையையும் கைத்தாடியையும் விலக்கி வைத்துவிட்டு கேட்டான். பக் என்றது விமல்தாஸுக்கு. போச்சு, எல்லா திட்டமும் போச்சு. சிந்துஜா விளையாட்டுக்கு என் மேல் ஸ்ப்ரே செய்து தொலைத்ததன் விளைவு. நான் சென்ட் தயாரிக்கிறேனே ஒழிய நான் போட்டுக்கிறதில்ல. நானும் வந்ததும் ஃபீல் செஞ்சேன். இப்போ இந்த ஆராய்ச்சி முக்கியமா? ஆர்கேஎன் கூறியதும் விமல்தாஸுக்கு மூச்சு வந்தது. ஒரே அரிப்பா அரிச்சு தொலையுது என்று தன் நரை விக்கையும் தாடியையும் கழற்றி கையில் வைத்து கொண்டு தாடையை சின்ன கருப்பன் சொரிந்து கொள்ள கிளிக் நம்பர் 2. இங்கேயே உட்காந்து அரட்டை அடிக்க போறியா? பெட்டியை வாங்கிட்டு புறப்படு. ரொம்ப நேரம் நீ இங்கே இருக்கக்கூடாது. பெட்டியில் எவ்வளவு இருக்கு? 5. போராது தலைவரே என்று மறுபடி விக்கு வைத்து கொண்டான். தெரியும், இப்போ கொஞ்சம் டைட்டு. நாசிக் அச்சாவிசே நீங்கள் தான், உங்களுக்கே டைட்டா என்று தாடி வைத்து கொண்டபோது கிளிக் நம்பர் 3. இந்தா என்று அவர் கொண்டு வந்த சூட்கேஸை நீட்ட அதை இவர் வாங்கிய போது கிளிக் நம்பர் 4. அடுத்தது எப்போ? இப்போ வேணாம், கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. சரி, நீ புறப்படு. தேங்க்ஸ் என்று கொடுத்தபோது கிளிக் நம்பர் 5. சின்ன கருப்பன் எழுந்து கொண்டான். முன் போல கருப்பு போர்வையை போர்த்தி தாடி எடுத்துக்கொண்டு போர்வைக்குள் வெளியே தெரியாதபடி அந்த சூட்கேஸை வைத்து கைகளால் அணைத்து கொண்டான். நான் புறப்படவா? சரி, எச்சரிக்கையா இருங்க என்று ஆர்கேஎன் அவன் தோளில் தட்டிய போது கிளிக் நம்பர் 6. இந்த 5 நிமிஷ வேலைக்காகவா இவ்வளவு காஸ்ட்லியான காட்டேஜ் புக் பண்ணீங்க சார்? இல்லை, 8 மணிக்கு என் ஆள் ஒருத்தியே வர சொல்லியிருக்கேன் என்று கண்ணடித்தார் ஆர்கேஎன். அதானே பார்த்தேன். அதான் போன்னு விரட்டுறீங்களா? என்ஜாய், குட் நைட். தாத்தா கதவு திறந்து கொண்டு போனதும் ஆர்கேஎன் ஒரு முறை சோம்பல் முறித்தார். தன் வாட்சை பார்த்து கொண்டார். வேட்டியை மடக்கி கட்டி கொண்டு பாத்ரூமுக்குள் போய் கதவு மூடிக்கொண்ட அந்த வினாடி சோஃபாவுக்கு அடியிலிருந்து வெளியே வந்தான் விமல்தாஸ். தன் கேமராவுக்கு முத்தம் கொடுத்தான். ஓசை இல்லாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தன் காருக்கு வந்து அமர்ந்த விமல்தாஸ் சிந்துஜாவுடன் புன்னகையுடன் கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு ஸ்டார்ட் செய்தான். புறப்பட்டான். இப்போ நேராக கமிஷனர் ஆஃபீஸா என்றாள் சிந்துஜா. இரு, அவசரப்படாதே. எடுத்தது எல்லாம் சரியா வந்திருக்கான்னு தெரிய வேண்டாமா? 2வது, இதை நான் போலீஸ்க்கு கொடுக்க போறதே இல்லை என்றான் விமல்தாஸ். பின்ன முதல்ல ஃபிலிமை டெவலப் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன். அடுத்தது இந்த 6 நெகட்டிவ்களையும் ஒரு கவரில் போட்டு பத்திரப்படுத்த போகிறேன். அப்புறம் அந்த ஆர்கேஎன் கண்ணில் விரலை விட்டு ஆட்ட போகிறேன். என்ன உன் திட்டம்? நாளைக்கு கேளு என்றான் கண்களில் உற்சாகம் மின்ன. அத்தியாயம் 5. அதிகாலை 5 மணிக்கு சூரியனுக்கு முன்னால் விழித்து கொண்ட ஆர்கே நந்தகோபால் வாஷ்பேஷன் கண்ணாடியை பார்த்து கொண்டு பல் விளக்கினார். கன்னத்தின் ஓரத்தில் அது என்ன? கண்ணாடி அருகே முகத்தை கொண்டு சென்று உற்று பார்த்தார். லேசாக மை ஒரு பிசிறு போல கோடிட்டு இருந்தது. உங்களுக்கு 55 வயசாச்சுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? ராத்திரி காட்டேஜில் அவள் சொன்னது நினைவு வந்து சிரித்து கொண்டார். வாய் கொப்பளித்து விட்டு பாத்ரூம் கதவை மூடிக்கொண்டார். வெளிப்பட்டு வார்ட்ரோப் திறந்து வெள்ளை பனியன் ஷார்ட்ஸ் எடுத்து அணிந்தார். கேன்வாஸ் ஷூ கட்டி கொண்டு அக்ராலிக் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கொண்டார். பங்களா வாசலுக்கு வந்து வெள்ளை அம்பாசிடரில் அமர்ந்து புறப்பட்டார். வாட்ச்மேனுக்கு கதவு திறந்து வைத்துவிட்டு விரைப்பாக சல்யூட் அடித்ததை அவர் கண்டுகொள்ளவில்லை. சாலைகளில் சோடியம் விளக்குகள் மஞ்சள் போட்டிருந்தன. கடற்கரை சாலையில் லைட் ஹவுஸ் அருகே உள்ள உள் சாலையில் நிறுத்தி இறங்கினார். ஓசோன் காற்றை சுவாரஸ்யமாக சுவாசித்தபடி காந்தி சிலை வரைக்கும் வேகமாக நடக்க துவங்கினார். இருள் முகம் கழுவ துவங்கி இருந்தது. வெளிச்சத்திற்காக ஏங்கி ஆர்ப்பரித்து கொண்டிருந்த அலைகளுக்கு சூரியன் கொஞ்சமாக புகட்ட துவங்கி இருக்க எதிர்பட்ட பெரிய மனிதர்கள் குட் மார்னிங் சொல்லி தங்கள் நடையை ஓட்டத்தை தொடர்ந்தார்கள். ஆர்கே நந்தகோபால் காந்தி சிலை வந்த பின் அங்கேயே சற்று நேரம் நின்றார். பிறகு திரும்பி காருக்கு வேகமான நடையில் நடந்தார். இதற்குள்ளாகவே அவருக்கு உடம்பு முழுக்க வியர்த்து பனியன் முதுகோடு ஒட்டி கொண்டு விட்டது. காரை அடைந்து டவல் எடுக்க உள்ளே பார்த்து காரின் ஸ்டியரிங் மேல் சொருகி வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளை கவரை பார்த்து புருவம் சுருக்கினார். என்ன இது? எடுப்பதற்கு முன்பாக சுற்றிலும் பார்த்தார். நிறைய பேர் நடந்தார்கள், ஓடினார்கள். யாரும் நின்று இங்கே கவனிக்கவில்லை. அந்த கவரை எடுத்தார்.
ஒட்டப்பட்டிருந்தது. ஓரம் கிழித்தார். உள்ளே இருந்து வழுவழுப்பான அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து திடுக்கிட்டார். படத்தில் இவர் சூட்கேஸ் கொடுக்க சின்ன கருப்பன் வாங்கி கொண்டிருந்தான். எப்படி எப்படி இது சாத்தியம்? படபடப்புடன் புகைப்படத்துடன் இணைத்திருந்த கடிதத்தை எடுத்தார். கடிதம் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. படித்தார். அதிர்ச்சி அடைந்திருக்கும் திரு ஆர்கேஎன் அவர்களே, வணக்கம். நீங்கள் மயக்கமடைந்து விடவில்லையே? தெம்பாக இந்த கடிதத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? என் பெயர் வில்லன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு வில்லன், நான் உங்களுக்கு வில்லன். நேற்று ஹோட்டல் மெஜஸ்டிக்கில் காட்டேஜ் எண் 7 நீங்களும் தாத்தா வேடத்தில் வந்த தீவிரவாதி சின்ன கருப்பனையும் நான் ரகசியமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். 1 அல்ல 2 அல்ல 6 புகைப்படங்கள், முத்து முத்தான வர்ணப்படங்கள். என்னை பொறுத்தவரை தவமிருந்தாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள். எப்படி சாமர்த்தியமாக நான் எடுத்தேன் என்று சுய புகழம் பாடி போராடிக்க விரும்பவில்லை. எடுத்தாயிற்று. இதோ மாதிரிக்கு ஒன்றை உங்களுக்கு அனுப்பியாயிற்று. நீங்கள் அரசியலுக்கு வர திட்டமிட்டிருக்கிறீர்கள். புதிய கட்சி விரைவில் துவங்கப் போகிறீர்கள். தேர்தலில் நிற்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு துணையாக சில எதிர்க்கட்சிகள். நீங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இப்போது உள்ள ஆட்சி கவிழ வேண்டும் அல்லது கலைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு இந்த ஆட்சி மேல் அதிருப்தி ஏற்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? யோசித்தீர்கள். தமிழ் நாகப்படை என்றும் தீவிரவாத இயக்கம் என்றும் உங்கள் கண்ணில் பட்டது. அதன் தளபதிகளோடு ரகசியமாக தொடர்பு கொண்டீர்கள். அதன் வன்முறை வெறியாட்டு செயல்களுக்கு பெட்டி பெட்டியாய் பணம் தூக்கி கொடுக்கிறீர்கள். என்ன, உங்கள் மனசாட்சியே பேசுவது போல் இருக்கிறதா? சரி, இப்போது நடைமுறை பிரச்சனைக்கு வரலாம். சமீப காலமாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக நீங்கள் செயல்பட துவங்கியிருப்பதை அரசு கவனித்துள்ளது. இந்த நிலையில் என்னிடம் உள்ள பொக்கிஷங்களை பிரதிகள் போட்டு ஆளுங்கட்சி தலைவருக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் கொடுத்தால் என்ன ஆகும்? வேண்டாம், விளைவுகளை நான் சொல்லவில்லை. நீங்களே யோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அப்படி செய்ய நான் முட்டாள் அல்ல. கொஞ்சம் புத்தி உள்ளவன், பணத்தின் மேல் ஆசை உள்ளவன். அந்த 6 நெகட்டிவ்களையும் உங்களிடம் வியாபாரம் செய்ய விருப்பம். ஒரே விலை, கராறு விலை 10 லட்சம். இந்த தொகை உங்களுக்கு கொசுறு மாதிரி. தீவிரவாதிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை உத்தேசித்து இந்த சில்லறை காசை தரமாட்டீர்களா என்ன? உங்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம். பணத்தை ரொக்கமாக பழைய நோட்டுகளாக தயார் செய்து வைப்பதற்கு போதாது. மீண்டும் ஏதோ ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்வேன். எப்படி, இங்கே பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அப்போது சொல்வேன். ராத்திரி சின்ன கருப்பன் போனதும் குடித்தனம் சிறப்பாக நடைபெற்றதா? இந்த வயசிலுமா? பெரிய ஆள்தான் நீங்கள். இங்கனம் வில்லன். படித்து முடித்த ஆர்கே நந்தகோபாலின் முகம் சற்று தள்ளி கடலுக்கு அந்த பக்கம் சிவந்து கொண்டிருந்த வானத்தை ஈடு கொடுத்தது. அந்த வினாடி அவர் எண்ணத்தில் கொச்சையாக ஓடிய வார்த்தைகளின் செந்தமிழாக்கமாகாது. எந்த விலைமகள் மகன் என்னோடு விளையாடுவது? அவனுடைய தாயாரை தெருநாய் சந்திக்க. அத்தியாயம் 6. வீட்டில் தன் அறையில் ஆடும் நாற்காலியில் ஆர்கேஎன். அவர் தலைக்குள் சிந்தனை புகை, தலைக்கு மேலே சிகரெட் புகை. யார் இவன்? 10 லட்சம் பெரிய விஷயமில்லை. என்னை ஒருவன் இப்படி மிரட்டுவதாவது? நானும் சின்ன கருப்பனும் சந்தித்த போது அந்த பொறுக்கிக்கு எப்படி தெரியும் எந்த இடத்தில் சந்திக்கப் போகிறோம் என்பது? சின்ன கருப்பனுக்கே நேற்று மாலை நான் ஃபோனில் சொன்னபோது தானே தெரியும். வேறு யாரிடமும் நான் சொல்லவில்லையே. எப்படி தெரிந்து கொண்டான்? எப்படி தயாராக வந்தான்? எப்படி உள்ளே ஒளிந்திருப்பான்? எப்படி திடீரென்று ஆர்கேஎன் கண்களின் பாப்பா அகலமானது. ஒருவேளை டே மருது என்று கத்தினார். வேட்டியை கட்டி திடகாத்திரமான மருது வந்து நின்றான். நேற்று சாயங்காலம் என்னை ஃபோட்டோ எடுக்க விமல்தாஸ் வந்தானே, அவன் ஆஃபீஸ் ரூமில் இருந்தப்போ யாருக்காச்சும் ஃபோன் செஞ்சானா? ஆமாங்கய்யா, அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் செய்யணும்னு என்கிட்ட கேட்டார். பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன். எழுந்தார். ஆர்கேஎன் பலார் என்று அறைந்தார். அப்போ நீ ரூம்குள்ளே இருந்தியா? இல்லையா, வெளியில் இருந்தேன் என்றான் மருந்து கன்னம் பிடித்தபடி. ராஸ்கல், அவனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த அறையில் இருக்கும் எக்ஸ்டென்ஷன் ஃபோனிலிருந்து நான் பேசியதை அவன்தான் ஒட்டு கேட்டிருக்க வேண்டும். கேமராக்காரன் வேலையை காட்டிவிட்டானா? காட்டேஜில் ரோஜாவும் மல்லிகையும் கலந்து நறுமணம் வீசியதே, நான் அந்த சென்ட்டை தானே அவனுக்கு பரிசளித்தேன். ஹோட்டலில் ஸ்ப்ரே செய்தது என்று மடத்தனமாக நினைத்து கொண்டேனே. சந்தேகமே இல்லை, அவனேதான் விமல்தாஸ். உனக்கு 10 லட்சம் வேண்டுமா? ராம்சிங்கை உடனே வர சொல்லு என்றார் ஆர்கேஎன். காலை 8 மணிக்கு சிந்துஜா
அவனுடைய ஸ்டூடியோவிற்கு வந்தபோது விமல்தாஸ் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். ஹாய், என்ன இது, தூங்கி வழிஞ்சு கதவை திறப்பேன்னு நினச்சேன். ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக இருக்க. இன்றைக்கி காலை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி வெளியில் 2 இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். நேற்று எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி வந்திருக்கு காமி? அதை பார்க்குறதுக்கு தான் சீக்கிரமே புறப்பட்டு வந்தேன். டெவலப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நெகட்டிவை மாத்திரம் தான் பிரிண்ட் போட்டேன். அந்த ஃபோட்டோவும் என்கிட்ட இப்போ இல்லை. சரி, நெகட்டிவையாவது காமி. தாத்தா விஷயத்தில் அந்த சின்ன கற்பன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். 6 நெகட்டிவும் ஒரு கவரில் போட்டு ஒரு நம்பிக்கையான நபர் வீட்டில் பத்திரப்படுத்திட்டேன். என்னை பார்த்தா நம்பிக்கையான நபராக தெரியலையா? நீ லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்க. சரி, யார் அது? எங்கே பத்திரப்படுத்தியிருக்கேன்னு ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன். நீ கண்டுபிடிக்கிறியா பார்க்கலாமா? சரி. விமல்தாஸ் ஒரு காகிதம் எடுத்து தன் பேனாவால் எழுதினான். 41, 24, 36. வாங்கி பார்த்தாள். 41, 24, 36. அப்படின்னா மெதுவாக யோசி. இப்போ நான் சொல்கிறது கேளு சிந்துஜா. நேற்று திடீர்னு பிளான். நாம் எடுத்த அந்த ஃபோட்டோஸை நம்ம லட்சாதிபதியாக்க போகுது. எப்படி? முதல் கட்ட வேலை பூர்த்தி ஆயிடுச்சு. எப்படின்னு சொல்ல மாட்டியா? ரைட்டு, எனக்கு தெரியும். சந்தன கடத்தல் வீரப்பன் ஃபோட்டோவே எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து வாங்க பத்திரிகைகள் முன் வந்துச்சு. அந்த மாதிரி விற்க போறியா? விற்கத்தான் போகிறேன், ஆனால் பத்திரிகைக்கு இல்லை. புதிராகவே பேசுகிற. கசக்க கசக்க ஒரு காஃபி போட்டு தருவியே, இன்னைக்கு கிடையாதா? காஃபி தோட்டமே வாங்கி தரேன் சிந்துஜா. ரொம்ப கனவு காணுற. தப்பு இல்லை, முழிச்சுக்கிட்டே கனவு காண்ற. போனா போகுது. நீ பேப்பர் படி, நான் உனக்கும் சேர்த்து காஃபி கொண்டு வரேன். பால் இருக்குல்ல? சிந்துஜா உரிமையோடு அவனது தனி அறைக்குள் நுழைந்தாள். வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தான் விமல்தாஸ். உயரமான தாடி வைத்த கண்ணாடி அடிந்த ராம்சிங் முதல் காரியமாக கதவை மூடினான். 2ஆம் காரியமாக பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டான். 3ஆம் காரியமாக துப்பாக்கி எடுத்தான். விமல்தாஸை நோக்கி பிடித்தான். வெளவெளுத்து போன விமல்தாஸ் எழுந்து விட்டான். என்ன பிரதர், எங்கள் முதலாளியை அவ்வளவு முட்டாளான்னு நினச்சா எப்படி? இது சைலன்சர். சுட்டா சத்தம் கூட போடாமல் உன் உடம்புல பொத்தல் போடும். நீ செஞ்சது காகித மிரட்டல், இது ஆயுத மிரட்டல். ராம்சிங் ஓசை இல்லாமல் சிரித்ததெல்லாம் சரி, ஸ்டைலாக துப்பாக்கி பிடித்திருந்ததெல்லாம் சரி. அடுத்த வரியில் ஃபோட்டோகிராஃபி அறிவு அதிகம் இல்லாததால் ஒரு கேனத்தனமான வாக்கியம் சொன்னதுதான் தப்பு. என் முதலாளியும் சின்ன கற்பனையும் 6 ஃபோட்டோ எடுத்திருக்கியாமே, அந்த ஃபிலிம் ரோலை எடு. விமல்தாஸ் விழித்து கொண்டான். நெகட்டிவ்ஸ் என்று கேட்காமல் ஃபிலிம் ரோல் என்று கேட்கிறான். ஆக இவனுக்கு டெக்னிக்கலாக அதிகம் தெரியாது. நான் கொடுத்துடுறேன், ப்ளீஸ் என்னை சுட்டுடாதே. அருகில் மேஜை மேலிருந்த ஒரு கேமராவை எடுத்த விமல்தாஸ், இந்த கேமராக்குள்ளே தான் அந்த ஃபிலிம் ரோல் இருக்குது, நான் இன்னும் டெவலப் பண்ணல. கேமராவை வாங்கிய ராம்சிங் அதை திறந்து அதற்குள் இருந்த ஃபிலிம் ரோலை வெளியே எடுத்து ஒற்றை ரிப்பனாய் உருவி படம் பூரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இனிமே நீ டெவலப் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது கண்ணா என்றான். ராம்சிங்கிடம் RKN அந்த ஃபோட்டோவை காட்டவில்லை. விமல்தாஸ் என்பவன் என்னையும் சின்ன கற்பனையும் சேர்த்து வைத்து 6 ஃபோட்டோ எடுத்து விட்டு என்னை பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறான். அந்த நெகட்டிவ்களை அழித்து விடு, அவனையும் அழித்து விடு என்று மட்டும்தான் சொல்லியிருந்தாரா? இன்னும் அதிகப்படியே ஃபிலிம் ரோலை அழித்து விட்டான். அடுத்த அறைக்குள் போன சிந்துஜா பேச்சு குரல் கேட்டு எட்டி பார்த்தவள் துப்பாக்கியோடு ஒருவனை பார்த்ததும் பதை போய் நின்று அங்கிருந்து எல்லாம் பார்த்தபடியே இருந்தாள். அதான் கொடுத்துட்டேனே, இன்னும் எதுக்காக துப்பாக்கியை நீட்டிகிட்டு இருக்க என்றான் விமல்தாஸ். முதலாளி 2 கட்டளை சொன்னார். அவனை துணிச்சலாம் மிரட்டினவன் உசுரோடு இருக்கலாமா? அவனை விளையாட்டாத்தான் பேசுகிறான் என்று விமல்தாஸ் நினைத்து கொண்டு இருக்கும்போதே ராம்சிங் சுட்டான். அத்தியாயம் 7. ஸோ என்றான் பரத். அதானே பார்த்தேன், எங்கே தலைப்பு மட்டும் வச்சுட்டு மறந்து போய் வேற கதை எழுதிட்டாரோன்னு நினச்சேன் என்று பெருமூச்சு விடுகிறார் விமல்தாஸ். யாரால எதுக்காக சுட்டு கொலை செய்யப்பட்டான்னு போலீஸ் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச நீங்கள் போலீஸ்க்கு போகாமல் என்கிட்ட வந்த காரணம்? மேஜைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த சிந்துஜா ஒரு முறை மூக்கை உறிஞ்சு கொண்டாள். மேலுதட்டில் கர்ச்சீப் உபயோகித்தாள். டபுள் ட்ரபிள் என்று பனியன் அணிந்திருந்தவளும் தற்சமய மேஜை முனையில் அமர்ந்திருந்தவளுமான சுசீலா, அதான் இவ என்னோட ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற ஃப்ரெண்டுன்னு சொன்னேனே பரத், விஷயத்தில் சிக்கல் இருக்குது, அதனால் இவ போலீஸ்கிட்ட போகலை என்றாள்.
என்ன சிக்கல்? உயிர் சிக்கல் தான். பகலில் வீடு புகுந்து துணிச்சலாக சுட்டு கொலை செஞ்சுட்டு போகிற ஆசாமிகளை வச்சிருக்கார் ஆர்கே நந்தகோபால். போலீஸில் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் சொன்னால் அடுத்து இவ தீர்ந்தா. ரெண்டாவது அவர் ஆமான்னு ஒத்துக்க போகிறாரா? அந்த 6 நெகட்டிவ்களும் இருந்தால் அவரை ஒப்புக்க வைக்க முடியும் சுசி. அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் என்றாள். அஃப்கோர்ஸ் விமல்தாஸ் நடந்துக்கிட்டது முறையில் தான். போலீஸ்கிட்ட போக விரும்பாமல் அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டப்பவே எனக்கு லேசாக சந்தேகம். தனக்கு கிடைச்ச அற்புதமான ஆதாரத்தை வச்சு பத்திரிகைகள் துணையோட ஆர்கே நந்தகோபாலோட சுயமுகத்தை இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டி அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் ஏற்பாடு செய்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் மூளை குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் போட்டுடுச்சு. ஒரே ஒரு பிரிண்ட் போட்டு அவர் கைக்கு சேர்த்து 10 லட்சம் கொடுன்னு மிரட்டியிருக்கார். அதுக்காக கொலையே செய்கிறதா? ஓ மை ஸ்வீட் விமல்தாஸ், விம்மினால் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கொலை நடந்து 2 நாளாச்சு. ஆர்கேஎன் அந்த நெகட்டிவ்ஸையும் விமல்தாஸையும் அழிச்சாச்சுன்னு சந்தோஷமாக இருப்பான். பரத், அவனுக்கு அந்த 6 நெகட்டிவ்ஸும் பத்திரமா ஒரு இடத்துல இருக்குன்னு தெரியாது என்றாள் சுசி. எனக்கு என்னமோ அனுப்பப்பட்ட ஆள் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாலும் ஆர்கே இன்னும் முட்டாள்னு நினைக்கல. டெவலப் செஞ்சு பிரிண்ட்டும் போடப்பட்ட நெகட்டிவை யாரும் ஃபிலிம் ரோல் மாதிரி கேமராக்குள்ளே லோடு பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. வந்தவன் போய் இந்த மாதிரி கேமராலேருந்து ஃபிலிம் ரோலை உருவி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் முதலாளின்னு சொன்னதுமே அறை வாங்கியிருப்பான், சமத்தையாக திட்டு வாங்கியிருப்பான். அதனால் அந்த 6 நெகட்டிவ்களும் அழிக்கப்படலைன்னு அவருக்கு தெரியும் என்றான் பரத். அப்படின்னா அடுத்த முயற்சியில் அவங்க இறங்கி இருக்கணுமே. ஸ்டூடியோவில் தேடி பார்க்கலாம். ஸ்டூடியோவை போலீஸ் பொறுப்பில் வச்சுருக்காங்களே, அதனால் அங்கே என்டர் பண்ண முடியாது. வேறு எந்த திசையில் இறங்கலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் என்ன முயற்சி வேணாலும் பண்ணட்டும். நீங்கள் அந்த 6 நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அதுக்கப்புறம் என்னை அந்த ஆதாரத்தோட டிஜிபி கிட்ட அழைச்சிட்டு போனாலும் சரி, முதலமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போனாலும் சரி, நடந்ததையெல்லாம் அப்போ சொல்கிறேன் என்றாள் சிந்துஜா. 41, 24, 36 3 எண்கள். 41, 24, 36 அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? விமல்தாஸ் கொலை செய்யப்பட்ட தினம் அதிகாலையிலேயே எழுந்து 2 இடத்துக்கு போயிட்டு வந்ததா சொன்னார். 6 நெகட்டிவ்ஸையும் ஒரு நம்பிக்கையான நபர் வீட்டில் பத்திரப்படுத்திட்டேன்னு சொன்னார். எங்கே பத்திரப்படுத்திருக்கேன்னு ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன், கண்டுபிடி பார்க்கலாம்னு நான் இதை எழுதி காட்டினார். அதுக்குள்ளே பேச்சு மாறிடுச்சு. நான் காஃபி போட உள்ளே போயிட்டேன். ரைட்டு, இந்த கேஸை எந்த ஆஃபீஸர் பார்க்குறாருன்னு விசாரிக்கலாம். அவங்க ஸ்டூடியோவிலேருந்து ஏதாச்சும் தகவல் எடுத்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி யோசிக்கிறேன். விமல்தாஸ்க்கு நம்பிக்கையான நபர்கள் யாருன்னு விசாரிக்கணும். பார்க்கலாம். இந்த மர்டர் கேஸில் ஒரு பக்காவான ஒரு ஐவிட்னஸ் இருக்குன்னு இன்னும் போலீஸ்க்கு தெரியாது. செத்துப்போன விமல்தாஸ்க்கு ஒரு காதலி இருக்கிறதையே இன்னும் அவங்க கண்டுபிடிச்சி உங்களை விசாரிக்க வராது ஆச்சரியம். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஆதாரத்தை வசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்னஸாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் என்றான் பரத். நான் புறப்படட்டுமா? எழுந்து கொண்டாள். விமல்தாஸ்க்கு ஒரு காதலி உண்டுங்கிறது போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஆர்கேஎன் குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. தலையசைத்து விட்டு சிந்துஜா சென்றதும் பாவமில்லை என்றான் சுசீலா. ஆமாம், அழுது அழுது கடுமையாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. சில பொண்ணுங்க கோபத்தில் இன்னும் அழகாக தெரிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்ணு சோகத்தில் இன்னும் அழகாக தெரியுறாங்கல்ல என்றான் பரத். எப்படித்தான் சோகமான சூழ்நிலை கூட சைட்டடிக்கிறீங்களோ. சோகம் சிந்துஜாவுக்கு தான், எனக்கு இல்லையே. நீ சொல்கிறத பார்த்தா வைத்தியத்துக்கு நோயாளிங்க வர்றப்ப டாக்டர்ஸ் அழகு வீட்டில் மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும். கண் எதிரில் காதலனை பழி கொடுக்கறது கொடுமை பரத். ஆனால் புருஷனை பறி கொடுக்கறத விட கம்மி தான். இது பாதிப்பு இல்லாத சோகம். பூ வச்சுக்கலாம், பொட்டழிச்சுக்க வேண்டியதில்லை. சோகம் மறைஞ்சதும் ஜோராக பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கல்யாணம் செய்துக்கலாம். எப்படி பரத் மனசு வரும்? பார்த்தது, பேசினது, பழகினது, தொட்டது, முத்தம் கொடுத்தது இதெல்லாம் மறந்துடுமா? உறுத்தாதா? எது தாலியா? ஜாக்கெட்டுக்கு மேலே போட்டுக்கிட்டா உறுத்தாது, ஜாக்கெட்டுக்கு உள்ளே போட்டுக்கிட்டா அழகான மனசில் சில சமயம் உறுத்தும். குப்புறப்படுத்தி தூங்கினா இம்ப்ரெஷனே விழும். ஆரம்பிச்சிட்டிங்களா? முதல்ல இதுக்கு விட சொல்லுங்க பரத். அந்த சீட்டை மறுபடி அவனிடம் தந்தாள். ஒரு வேளை இப்படி இருக்குமா சுசி? எப்படி? இது ஒரு பெண்ணோட அளவுகள். மேலே 41, நடுவில் 24, கீழே 36. இந்த அளவுகள் உள்ள பொண்ணுக்கிட்டத்தான் விமல்தாஸ் அதை கொடுத்து வச்சிருக்கான். முதல் காரியமாக 1 இன்ச்சு டேப் வாங்கணும். எதுக்கு?
விசாரணையில் நாம் சந்திக்கிற பொண்ணுங்களையெல்லாம் அளந்து பார்க்கறதுக்கு தான். 3 அளவுகளையும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல் அளவை மட்டும் பெருமூச்சு விடாமல் இருக்க சொல்லி அளக்கணும். டோன்ட் பி சில்லி, பி சீரியஸ். இப்போ சீரியஸாக செய்ய வேண்டியது நியூட்டனுக்கு ஃபோன் என்று ரிசீவரை எடுத்தான் பரத். அத்தியாயம் 8. இன்ஸ்பெக்டர் அமுதவன் இளைஞராயிருந்தார். மீசைக்கு எண்ணெய் போட்டிருந்தார். முகத்தில் பிரகாசம் இருந்தது. பரத்தின் கையை மென்மையாக பற்றி குலுக்கினார். பார்வை சுசீலாவின் மேல்தான் இருந்தது. உட்காருங்க, மிஸ்டர் நியூட்டன் ஃபோன் செஞ்சார். சுசீலா சுவரில் குற்ற விவரங்கள் படித்தாள். லாக்கப்பின் மூலையில் உட்கார்ந்திருந்தவன் எழுந்து வந்து கம்பியை பிடித்து கொண்டு தலையை சாய்த்து பார்த்துவிட்டு ஏதோ முணுமுணுத்தான். இரும்பு வளையங்களில் டீ கிளாஸுகளாக தொங்கவிட்டு எழுந்து வந்த பையனை அமுதவன் அருகில் அழைத்து, இங்கே 3 கிளாஸ் வச்சுட்டு போ என்றார். சொல்லுங்க சார், நான் என்ன உதவி செய்யணும்? நியாயமாக நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஃபோட்டோகிராஃபர் விமல்தாஸ் மர்டர் கேஸில் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? 1 இன்ச்சு கூட நகரலை சார். முத்துப்பேட்டையிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பாடி வாங்கிட்டு போனாங்க. அவங்கள தரோவாக விசாரிச்சிட்டேன். தன் பையனுக்கு பகையே இல்லைன்னாங்க. விமல்தாஸ் ஸ்டூடியோ இருக்கிறது பஜாரில். கொலை நடந்தது காலை 8 மணி சுமாருக்கு. பஜாரில் 9 மணிக்கு மேலே தான் எல்லா கடைகளும் திறப்பாங்க. அதனால் கொலை நடந்த சமயம் எல்லா கடைகளும் மூடி இருந்திருக்கு. கொலைகாரம் வந்ததையோ போனதையோ யாரும் பார்க்கல. அப்புறம் ஸ்டூடியோவில் 2 பசங்க சார், அவருக்கு உதவியாக வேலை பார்க்குறாங்க. அவங்கள சக்கையாக விசாரிச்சிட்டேன். ஒரு மோட்டிவ் வேணாமா? அது புரியலை. ஒரு விதமான லீடும் கிடைக்கல. ஸ்டூடியோவோட இணைஞ்சு ஒரு ரூமில் தான் விமல்தாஸ் தங்கியிருந்தார். அந்த ரூம்லேருந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் குறித்து வச்ச ஒரு சின்ன புக்கும் தன்னோட நண்பர்கள் கஸ்டமர்கள் விலாசங்களை குறித்த ஒரு அட்ரஸ் புக்கும் கைப்பற்றினேன். அதில் உள்ளவங்களை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரயோஜனமும் ஒரு தகவலும் இல்லை. ஐசி. அவர் ரூமில் ஒரு லவ் லெட்டர் கிடைச்சிது. சிந்துஜான்னு ஒரு பொண்ணு விமல்தாஸ்க்கு உருகி உருகி எழுதியிருக்கு. யார் அந்த சிந்துஜான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. லெட்டரில் அட்ரஸ் எதுவும் இல்லை. மிஸ்டர் அமுதவன், உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த கொலைக்கு கண்ணால் நேரடியாக பார்த்த ஒரு சாட்சி இருக்குது. மை குட்னஸ், யார் அது? அந்த விட்னஸ்க்கு இந்த கொலைக்கான முழு பின்னணி விபரமும் தெரியும். கொலை செஞ்ச ஆளை தெரியாது. ஆனால் கொலை செய்ய அவனை அனுப்பி வச்ச சூத்திரதாரியை தெரியும். அவர் ரொம்ப பவர்ஃபுல் மேன். அவர் ஒரு பெரிய சதியில் சம்மந்தப்பட்டிருக்கார். ஒரு அழுத்தமான ஆதாரமாக அவரை விமல்தாஸ் ஃபோட்டோ எடுத்துட்டார். அந்த நெகட்டிவ்களை கைப்பற்றணும் அவருக்கு. அதுக்காக நடந்த கொலை இது. ஆனால் நெகட்டிவ்களை அவர் கைப்பற்றலை. அவர் அனுப்பி வச்ச ஆள் ஏமாந்துட்டான். நெகட்டிவ்களை விமல்தாஸ் ரகசியமாக பத்திரப்படுத்திட்டாரு. அதை கண்டுபிடிச்சா இந்த விட்னஸ் எங்கே வேணும்னாலும் வந்து முழு விபரமும் சொல்கிறதா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொலை சம்மந்தப்பட்ட விட்னஸை மறைச்சி வைக்கிறது சட்டப்படி தப்பில்லையா பரத்? தர்மப்படி கரெக்டு சார். இப்போ அந்த விட்னஸ் முன் வந்து வாக்குமூலம் கொடுத்தா அந்த விட்னஸை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே தீர்த்துருவாங்க. கேஸ் ஹரோகயா. பார்ட்டி அவ்வளவு பெரிய ஆள் சார். நான் சொல்கிற நெகட்டிவ்ஸை வச்சு அந்த விஐபியை வேற ஒரு பெரிய விஷயத்துக்காக கேள்வி கேட்காமல் அரெஸ்ட் பண்ண முடியும். தடா சட்டம் கை கொடுக்கும். அவரை உள்ளே தள்ளினப்புறம் மர்டர் கேஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. சுலபம். அமுதவன் தன் தாடையை தேய்த்து கொண்டு யோசித்தார். என் ஃப்ரெண்டு ஒரு தமிழ் படத்துக்கு போயிட்டு வந்தான். படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். வசனம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் கதை தான் புரியலைன்னு சொன்னான். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லாததால் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது. எனவே நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறீங்க? இந்த மர்டர் கேஸில் இது வரைக்கும் நீங்கள் விசாரித்த நபர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸு, நீங்கள் கைப்பற்றின அட்ரஸ் புக்கு, டெலிஃபோன் புக்கு, இதெல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி வேணும் சார். ஓகே, தர்றேன் என்றார். 1 மணி நேரத்திற்கு பின் காரில் பரத் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்களில் படித்து கொண்டே வர சுசீலா காரை ஓட்டினாள். இப்போ எங்கே போகிறோம்? நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார்கள். நம்பிக்கையான நபர்னா ஒன்று அவர் இந்த டெலிஃபோன் புக்கில் இல்லைன்னா அட்ரஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கணுமா இல்லையா? ஆமாம், அட்ரஸ் புக்கை முதல்ல எடுத்துக்கலாம். அகர வரிசையில் எழுதி வச்சிருக்கார். எண்ணிட்டேன். மொத்தம் 240 அட்ரஸ் இருக்குது.
லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. இதில் 178 பேருக்கு ஃபோன் இருக்குது. இதில் சில பேரை தான் அமுதவன் விசாரிச்சிருக்கார். நாம் என்ன செய்கிறோம்னா ஒவ்வொருத்தராக ஃபோன் செஞ்சு பிடிக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி? கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலையில் விமல்தாஸ் உங்களை சந்திச்சாரா, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? கிழிஞ்சுது. கழட்டி கொடு. ரவியை தச்சிட்டு வர சொல்கிறேன். 148 பேருக்கு ஃபோன் செய்கிறதுனா விரலே தேஞ்சு போயிடும் பரத். அதெல்லாம் ஒன்றும் தேயாது. உதாரணமாக கல்யாணம் செய்துக்கிறாங்க. போதும் உங்கள் உதாரணம். ஃபோனை இந்த பக்கம் வைங்க, ஆரம்பிக்கிறேன். இந்த ஆனந்தராஜில் என்றால் லிஸ்டை பார்த்து. பரத் டெலிஃபோன் எடுத்து வைத்துவிட்டு இரு என்று யோசித்தான். தன் பாக்கெட்டிலிருந்து அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்த்தான். 41 24 36. சுசி, ஒருவேளை இது ஒரு டெலிஃபோன் நம்பராக இருந்தால் சிந்துஜாவை குழப்பறதுக்காக 3 நம்பர் மாதிரி நடுவில் 2 கோடு போட்டு பிரித்து எழுதியிருக்கலாம். டெலிஃபோன் நம்பர்ஸ் லிஸ்ட்டு மட்டும் எடு. இந்த நம்பர் இருக்கான்னு பாரு. சுசிலா அந்த லிஸ்டில் விரல்களை ஓட்டி பார்த்தாள். இல்லை பரத், ஒன்று செய்யலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் செஞ்சு பேசலாம். வேணாம், டைரக்டரி என்கொயரியில் இந்த நம்பரோட அட்ரஸ் வாங்கிக்கலாம். ஃபோனில் பேசுகிறத விட நேரில் போகிறது தான் நல்லதுன்னு படுது. பரத் டைரக்டரி என்கொயரி மூலம் அடையாறில் உள்ள அந்த ஃபோன் நம்பருக்கான ஜம்புலிங்கம் என்பவரின் விலாசத்தை அறிந்து ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டான். எழுந்தான். 2 பேரும் போக வேணாம், எல்லோருக்கும் நீ ஃபோன் பண்ணி வை. நான் மட்டும் இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். இந்த சிந்துஜாவும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, நம்ம பில்லுக்கு காசு கிடைக்குமா? நான் முதல்லையே பேசிட்டேன். என்ன நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அவள் வேலை பார்க்குற கோல்டன் மெமரிஸ் கடையில் புகுந்து எனக்கு பிடிச்ச எத்தனை டிஷர்ட் வேணும்னாலும் அவள் கணக்கில் வாங்கிக்கலாம்னு டேர்ம்ஸ் பேசியாச்சு. நாசமாக போச்சு. ஒரு கார் வேற கேட்டிருக்கிற. இப்படி ஓசி கேஸாக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு கார் பொம்மை கூட வாங்கி தர முடியாது. கதவு வரை சென்று திரும்பி அவளை சில வினாடிகள் உன்னிப்பாக பார்த்துவிட்டு மீண்டும் வந்தான். என்னாச்சு? சுசி, ஏதாவது விடுபட்டு இருக்கான்னு பாத்ரூம்குள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டு வந்து அப்புறம் ஃபோன் செய்ய ஆரம்பி. என்ன உளறீங்க? வழக்கமாக அட்டென்ஷனில் பார்த்து தான் பழக்கம். இப்போ ஏன் பின்ன ஸ்டாண்டர்டீஸில் தெரியுது என்று கேட்டுவிட்டு அவள் புரிந்து கொள்ளும் முன்பாக விரைவில் விலகினான். அத்தியாயம் 9. அடையாறு வந்த பரத் காரின் வேகத்தை குறைத்து ஓரமாக நிறுத்தி பெட்டிக்கடையில் வாழைப்பழம் தின்று கொண்டிருந்தவனை அருகில் அழைத்து ஜம்புலிங்கத்தின் விலாசம் சொல்லி அந்த நகர் எங்கே இருக்கிறது என்று விசாரித்த போது அவன் எதற்காக மேலும் கீழும் பார்க்கிறான் என்பது புரியவில்லை. ஆனால் அவன் வழி சொன்னான். அந்த நகர் அந்த ஒரு தெரு மாப்பிள்ளை ஊர்வலத்தில் வேகத்தில் காரை உருட்டி கதவு என் பார்த்து கொண்டே 19 20 21 இதோ 22 நிறுத்தினான். இறங்கினான். தனி வீடு, பங்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் 2 மாடிகளுடன் பெரிதாக இருந்தது. காம்பவுண்ட் சுவர், வாட்ச்மேன் கூண்டு எல்லாம் இல்லாமல் உடனடியாக சாலையை அடுத்தது வீடு. விசாலமான ஹாலுக்கு பெல் சுவிட்ச் தேடி தோற்று கதவை தட்டி காத்திருந்த வினாடியில் ஜம்புலிங்கத்திற்கு மீசை இருக்குமோ இருக்காதோ என்று யோசித்தான். மீசை இல்லை. கதவை திறந்த 50 வயது வெற்றிலை குதைப்பால் அம்மாவுக்கு பெரிய பொட்டு, 50 பைசா நாணயத்தை பதுக்கலாம் வில்லாக கதம்பத்தை கொண்டையில் வைத்திருந்தாள். மிஸ்டர் ஜம்புலிங்கம் இருக்காரா? அப்படி யாரும் இங்கே இல்லைங்களே. இதானே 22ஆம் நம்பர் வீடு? ஆமாம். இந்த வீட்டு ஃபோன் நம்பர் தானே 41 24 36? ஆமாம். அப்போ ஜம்புலிங்கம் வீடு தானே? அவர் பேரில் தானே ஃபோன் இருக்குது. ஓ, அதை வச்சு கேட்குறீங்களா? அவர் ஃபோனை நாங்கள் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளே பேசலாமா? பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்கள். என்ன விஷயம்? உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் விமல்தாஸ் தெரியுமா? தெரியாதே. இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நான், செட்டியார், எங்கள் பொண்ணு. சரி, செட்டியாரை கூப்பிடுங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். செட்டியார் தேவக்கோட்டை போயிருக்கார். எப்போ போனார்? போய் 1 வாரம் ஆச்சு. உங்கள் பொண்ணு என்ன செய்யுது? புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்காக இவ்வளோ விசாரிக்கிறீங்க? நான் போலீஸோட சம்மந்தப்பட்டவன். ஐயோ, உங்களை நிற்க வச்சு பேசிட்டேனே தம்பி. உள்ளே வாங்க, உட்காருங்க. தாகத்துக்கு தண்ணி சாப்பிட்றீங்களா? இருங்க, என் பொண்ணை கூப்பிடுறேன். வள்ளியம்மே,
வள்ளியம்மா. பரத் உள்ளே வந்து மூங்கில் சோபாவில் அமர்ந்து சிரித்து கொண்டான். போலீஸ் என்கிற ஒரு வார்த்தைக்கு ஆட்சியிடம் இவ்வளவு மரியாதையா? வள்ளியம்மை கவுனிலா சுடிதாரிலோ தாவணியிலோ நைட்டியிலோ என்று யோசித்து கொண்டிருக்க, இந்த நாளிலும் இல்லாமல் அறைக்குள்ளிருந்து குழந்தையோடு வந்த வள்ளியம்மை புடவையில் இருந்தாள். ஏமாற்றத்தை மறைத்து கொண்ட பரத், இது உங்கள் குழந்தையா என்றான். ஆமாம், 3 மாதம்தான் ஆகுது. செட்டியாருக்கு இங்கே என்ன பிஸ்னஸ்? வட்டி கடை வச்சிருக்கார். எங்கே? வீட்டிலையே தான். அதுக்கு என்ன கவுண்டர் அடிக்கணுமா? டெக்கரேட் பண்ணணுமா? லைசன்ஸ் வாங்கி சுவத்தில் மாட்டிக்கிட்டு ரசீது புத்தகம் அடிச்சுக்கிட்டு உட்கார வேண்டியது தானே? செட்டியாருக்கு ஃபோட்டோகிராஃபர் விமல்தாஸுக்கும் பழக்கம் இருக்குமா? உங்களுக்கு தெரியுமா? நேற்று பேப்பரில் சுட்டு கொல்லப்பட்டார்னு பேப்பரில் போட்டிருந்தாங்களே, அந்த விமல்தாஸா? சேச்சே, இவருக்கும் அவருக்கும் என்ன பழக்கம் இருக்க போகுது? ஒரு விசாரணைக்கு கேட்டேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. முந்தா நாள் இந்த விமல்தாஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? சேச்சே, நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். நகை அடகு வைக்க திருப்பிட்டு போக பல பேர் வந்தாங்க. இவர் ஒன்றும் வரல. ஆக அந்த நம்பர் உள்ள ஃபோன் நம்பர் இல்லை என்று தீர்மானித்து கொண்ட பரத் எழுந்து கொண்டு, ரைட்டுங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா பேர் மையம்மையா என்றான். அட, எப்படி கரெக்டாக சொன்னீங்க என்றாள் பாட்டி. அது ஒரு கலைங்க, வரேன் என்று வெளியேறி காருக்கு நடந்தான். சுசிலா அந்த அட்ரஸ் லிஸ்டில் ஃபோன் உள்ளவர்களில் பாதி பேருடன் பேசி முடித்துவிட்டு சோம்பலாக கைகளை உதறிக்கொண்டாள். இல்லைங்க வரலைங்க, இல்லைங்க வரலைங்க, இதே பதிலை எத்தனை பேர் எத்தனை விதமாய் சொல்கிறார்கள். பெல் அடித்து ரவியை வர சொல்லி காஃபி வாங்கி வர சொல்லிவிட்டு நாற்காலியில் சற்று அசதியாக சாய்ந்தபோது டெலிஃபோன் ஒலித்து எழுந்து, ஹலோ எம்டிஏ என்றாள். மிஸ்டர் பரத் இருக்காரா? ஒரு பதட்டமான ஆண் குரல் விசாரித்தது. வெளியில் போயிருக்கார். நீங்கள் யார்? சுசிலா இருக்காங்களா? சுசிலா தான் பேசுகிறேன். மேடம், என் பேர் ஜெயராமன். எனக்கு அர்ஜென்ட்டாக உங்கள் உதவி வேணும். விமல்தாஸ் அந்த 6 நெகட்டிவ்களை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தான். அது எதிரிகளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் நெகட்டிவை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அவங்க என்னை துரத்திக்கிட்டு வர்றாங்க. நான் உங்கள் ஆஃபீஸ் வர்றதுக்குள்ளே அவங்க என்னை மடக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. மிஸ்டர் ஜெயராமன், இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? எக்மோர் ஸ்டேஷன் வாசலில் இருக்கிற பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறேன். நான் உடனே புறப்பட்டு அங்கே வர்றேன். அங்கேயே இருங்க, மறைவாக பத்திரமா இருங்க. என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியுங்க, பார்த்துருக்கேன். சிந்துஜா ஒரு தடவை காமிச்சாங்க. நீங்கள் வர்றீங்களா? சீக்கிரம் வாங்க. அதை ஒப்படைச்சிட்டாதான் எனக்கு மூச்சு வரும். ஃபோனை வைத்த சுசிலா உடனே புறப்பட்டாள். டைப் செய்து கொண்டிருந்த மாதவியிடம் வந்து, பரத் வந்தால் ஒரு செய்தி வந்து அர்ஜென்ட்டாக எக்மோர் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லு. அவரை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. 6 நெகட்டிவ்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லு. சீக்கிரம் வந்துடுறேன் என்று விட்டு சாலைக்கு வந்து ஆட்டோ பிடித்தாள். எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கினாள். ஏதோ ரயிலுக்கு யாரோ போனார்கள். ஏதோ ரயிலிருந்து யாரோ வந்தார்கள். ஆக எப்போதும் தலைகள் 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 தலைகள். டெலிஃபோன் இருக்கும் இடத்திற்கு வந்து நின்று கொண்டு நாலா பக்கமும் பார்த்தாள். யார் அந்த ஜெயராமன்? ஹலோ என்று ஒரு லெதர் பையுடன் பதட்டமாக வந்தான் அவன். நான் தான் ஜெயராமன். அப்படி கூட்டம் இல்லாமல் ஓரமாக போயிடலாமா என்றான். அவனை தொடர்ந்தாள் சுசிலா. கார்கள் சில காத்து கொண்டிருந்த பகுதிக்கு வந்ததும், முதல்ல பிடிங்க என்று தன் கைப்பையின் ஜிப்பை இழுத்து உள்ளே கைவிட்டு பிடித்து கொண்டு, பாருங்க என்றான். எதை பார்க்க சொல்கிறான் என்று புரியாமல் அந்த கைப்பைக்குள் பார்த்து அதிர்ந்தாள். கைப்பைக்குள் கைவிட்டு ஒரு துப்பாக்கியை பிடித்திருந்தான் அவன். அதன் முனை அவளை குறிப்பார்த்தது. மரியாதையா சத்தம் போடாமல் ஏறுமா கண்ணு. உன்னை வச்சு இனிமேதான் அந்த நெகட்டிவ்ஸை கண்டுபிடிக்கணும். அருகில் நின்ற காருக்குள் வேறு வழி இல்லாமல் ஏறினாள். காரில் ஏற்கனவே 3 தடியர்கள் இருந்தார்கள். ஜெயராமன் என்று தன்னை அழைத்து கொண்டவனும் ஏறி அவள் அருகில் அமர்ந்ததும் கார் புறப்பட்டது. சுசிலாவுக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்தவன் காவி பற்கள் தெரிய அவளை பார்த்து சிரித்தான். நீங்கள் எல்லாம் யாரு? என்னை எங்கே கடத்திட்டு போறீங்க? பார்ப்பா, பாப்பா கேள்வி கேட்குது. ஆஃப் பண்ணு, கேசட் கேட்கணும். காவிப்பல்காரன் கர்ச்சிப் எடுத்து சுசிலா முகத்தில் வைத்து அழுத்தினான். சுசிலா 7வது வினாடியில் மயங்கிச் செறிந்தாள். பரத் அலுவலகம் திரும்பிய போது மாதவி செய்தி அனுப்பினாள். நெகட்டிவ்ஸ் கிடைத்து விட்டதா? வெரி குட். இவள் ஃபோன் செய்த நபர்களில் ஒருவரிடம் இருந்திருக்க வேண்டும். சரி, அதை பெற்றுக்கொள்ள அவர் வீட்டுக்கு தானே போக வேண்டும். எதற்கு எக்மோர் ஸ்டேஷன்? புரியாமல் நாற்காலியில் அமர்ந்து அந்த அட்ரஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாள். பாதி பேருக்கு தான் செய்திருந்தாள்.
என்பது அந்த பெயர்களுக்கு அருகில் ஒரு ஸ்கெட்ச் பேனாவால் அவள் டிக் செய்து வைத்திருந்ததிலிருந்து தெரிந்தது. பரத் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு தீக்குச்சியை ஆஸ்ட்ரேயில் போட்டபோது டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தான். ஹலோ, எம்டிஏ பரத். வணக்கம் தம்பி, சௌக்கியமா என்று ஆண் குரல். சௌக்கியந்தான், நீங்கள்? என் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன், பயந்தாங்கொல்லி இல்லைப்பானா, இனிஷியலோட சொல்லுவேன். ஆர்கே நந்தகோபால் பேசுகிறேன் தம்பி. விரல்களில் இருந்த சிகரெட் நழுவ இருந்தது. என்ன தம்பி, என்கிட்டேருந்து ஃபோன் எதிர்பார்க்கலையா? என்ன விஷயம் சொல்லுங்கள். என்னோட ஆளு தான் விமல்தாஸை சுட்டான். அதை அவனோட காதலி சிந்துஜா மறைச்சி நின்று பார்த்துருக்கிறதும் விமல்தாஸ் சுலபமாக ஏமாத்தினதும் புரியாமல் கொலையை மட்டும் சுத்தமாக செஞ்சுட்டு வந்துட்டான். உருப்படாத ஆள். இப்போ என்ன ஆச்சு? அந்த பொண்ணு போலீஸுக்கிட்ட போகாமல் உங்ககிட்ட வந்துருச்சு. நீங்கள் அந்த நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சி என்னை உள்ளே தள்ளுறதுல தீவிரமாக இறக்கிட்டீங்க. இதுக்கு டிபார்ட்மெண்ட் உதவி வேற உங்களுக்கு. என்னோட நேரில் நின்று பார்த்த மாதிரி எல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா தம்பி? நமக்கு எங்கேயும் ஆளுங்க தம்பி. சார், ஒரு இளைஞனை அனாவசியமாக கொன்னது நியாயமா? அனாவசியமாவா? இல்லையே, என் விஷயத்தில் மூக்கம் நீட்டினதுனால பிடிக்காது. அவன் உடம்பு முழுக்க நீட்டினா நெகட்டிவ்ஸை அழிச்சிட்டு அவனை அழிச்சிருவேன்னு சொன்னேன். கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. சரி, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் செஞ்சீங்க? ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு தான். என்ன? இந்த நெகட்டிவ்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். தாராளமாக கண்டுபிடிங்க. நீங்கள் சாமர்த்தியசாலி, கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, சரியா? நான் என்ன முட்டாளா? இல்லை, பயங்கர புத்திசாலி. எந்த நம்பிக்கையில் நெகட்டிவ்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க? புத்திசாலியாக இருந்தாலும் பாசமுள்ள காதலன்ற நம்பிக்கையில் தான். என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்டயே பேசி போர் அடிக்குது. சுசிலா கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். மிச்சத்தை சுசிலா கிட்ட பேசுகிறேன். சுசிலா இங்கே இல்லை, வெளியில் போயிருக்கா. யாரு கூட போயிருக்கா? மிஸ்டர் ஆர்கேஎன் என்று கோபம் கத்தினான். சாரி, யார் அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு கேட்க வந்தேன். யாரும் இல்லை, தனியாக தான். ஏன் பரத், தப்பாக பேசலாமா? எக்மோர் ஸ்டேஷன் வரைக்கும் தான் சுசீலா தனியாக போயிருக்கா. அங்கேருந்து சில பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. வாட்? அந்த சில பேர் ஆர்கேஎனுக்கு வேண்டியவங்க. சுசிலாவை பத்திரமா அழைச்சிட்டு போய் பத்திரமா வச்சுருக்காங்க. நோன்னு கத்தினா இல்லைன்னு ஆயிடுமா? நான் நம்ப மாட்டேன். நிஜந்தான்ப்பா, நேராக சொல்லணுமா? சுசிலாவை மயக்க ஊசி போட்டு கடத்தி என் கஸ்டடியில் வச்சுருக்கேன் தம்பி. இப்போ அந்த நெகட்டிவ்ஸை என்கிட்ட ஒப்படைப்பியா தம்பி? சுசிலா அவ்வளவு தூரம் ஏமாளி இல்லை. சரி, ஃபோனை வச்சிரு. அவளையே ஃபோனில் பேச சொல்கிறேன். அப்புறம் மறுபடியும் நாம் பேசலாம். பரத் ஃபோனை வைத்தான். மற்றொரு ஃபோன் எடுத்து தன் ஏரியா எக்ஸ்சேஞ்சில் தன் ஏஇ நண்பரை அழைத்தான். என் நண்பருக்கு இப்போ ஒரு ஃபோன் வரப்போகுது. அதை எப்படியாச்சும் ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ், ரொம்ப முக்கியம் இது. வைத்து விட்டு நகம் கடித்து துப்பினான் பரத். சுசிலா எப்படி முட்டாள்தனமாக அங்கே மாட்டிக்கொண்டாள். ஃபோன் ஒலித்ததும் பாய்ந்து எடுத்தான் பரத். ஹலோ பரத் என்றவன். பரத், நான் தான் சுசீலா. என்னை சாமர்த்தியமாக கடத்திட்டாங்க. 4-5 தடியன்க இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஒன்று ஒப்பாரி வச்சு அழணும் போல இருக்குது. ஏசி குளிர் தாங்கலை. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க பரத். அவங்க என்னை கேட்டாலும் கொடுத்துருங்க. எல்லாருக்கிட்டேயும் ஆயுதம் இருக்குது. பாத்ரூம் மட்டும்தான் தனியாக போக விட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அவங்க சொல்கிறபடி நடந்துக்கலைன்னா நிச்சயமாக என்னை கொலை செஞ்சிருவாங்க. எனக்காக நீங்கள் ஒப்பாரி வச்சு அழ வேண்டியிருக்கும். ப்ளீஸ் பரத், காப்பாற்றுங்க. அத்தோடு லைன் துண்டிக்கப்பட்டது. ஃபோனை வைத்தான். 1 நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் ஒலித்தது. எடுத்தான். என்ன பரத், பேசுனீங்களா? என்றான் சுரத்தில்லாமல். இப்போ ஒத்துக்கிறீங்களா சுசீலா எங்கள் கஸ்டடியில் இருக்கிறதை? வேற வழி? அந்த நெகட்டிவ்ஸை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? ஐயோ, இதை இன்னும் கண்டுபிடிக்கலையே. கண்டுபிடிங்க. அதை விட என்ன வேலை? அன்பான காதலி ஆபத்தில் மாட்டியிருக்கா. அவளை சேதம் இல்லாமல் மீட்டாகணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தீவிரமாக கண்டுபிடிங்க தம்பி. இதை பாருங்கள் சார், இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. முயற்சி பண்ணுங்க. சுசீலா மேலே ஒரு நிழல் கூட விழக்கூடாது. ஷோகேஸுக்குள்ளே இருக்கிற பொம்மை மாதிரி தூசு கூட படியாமல் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் குறுக்கு புத்தியில் யோசிச்சா சுசீலா கற்போடவும் கிடைக்க மாட்டா, உயிரோடவும் கிடைக்க மாட்டா. இவ்வளவு ஓப்பனாக என் பேர் சொல்லியே உங்களை மிரட்டுறேன்னா என்னோட திணிச்சலையும் பின்னணியையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
சொன்னால் செய்வேன். அதனால் நெகட்டிவ்ஸை கண்டுபிடிங்க, எனக்கு ஃபோன் செய்யுங்க. அதை விட்டுட்டு போலீஸ் உதவிக்கு போய் ஒரு இராணுவ படையே கூட்டிக்கிட்டு என்னை தேடி வந்தாலும் நான் எதையும் ஒப்புக்க மாட்டேன். என் இடங்களில் சோதனை போட்டாலும் சுசிலா கிடைக்க மாட்டா. அவமானப்பட்டு தான் திரும்பி போக வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? புரியுது என்றான் பரத் அவனுக்கே கேட்காமல். குட், சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு தகவல் சொல்லுங்க. பரத் வெறுப்பாக ஃபோனை வைத்தான். பரத் மீண்டும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஜேஇ நம்பரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது, சாரி சார், டியூரேஷன் பத்தலை, எந்த நம்பர்லேருந்து பேசினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. என்ன சார் இது? வாட் டு டூ? ஆனால் நுங்கம்பாக்கம் எக்ஸ்சேஞ்சிலிருந்து வந்த கால் இது. பரத் ஏமாற்றமாக ஃபோனை வைத்தபோது, மே ஐ கம் இன் சார் என்று கதவில் தட்டிவிட்டு உள்ளே வந்த சிந்துஜாவை வெறுப்பாக பார்த்தான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? பேசாமல் போலீஸுக்கு போயிருக்க வேண்டியதானே நீங்கள்? எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? இப்போ பாருங்கள், அவங்க சுசிலாவை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க என்று முழு விபரமும் வேகமாக சொன்னான் பரத். சாரி பரத், ஐ எம் வெரி சாரி. வாங்க, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் வர்றேன், யார்கிட்ட சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன் என்றாள் சிந்துஜா. உட்காருங்க சிந்துஜா, நான் எரிச்சலை உங்ககிட்ட காட்டினேன். இந்த சூழ்நிலையில் நாம் யார்கிட்டையும் போக முடியாது, சிக்கல். ஏன்? அவரே தன் பேரை சொல்லி மிரட்டி இருக்கார். அவர்தான் சுசிலாவை கடத்தி வச்சிருக்காருன்னு தெளிவாக புரியுது. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா? டிஜிபி கூட அறிமுகம்தான். ஆனால் இந்த போலீஸ் அதிகாரிகளோட அவரை போய் பார்க்குறோம்னு வைங்க. நானா பரத்துக்கு ஃபோன் செஞ்சேனா? எப்போ? விமல்தாஸை நான் கொலை செய்ய சொன்னேனா? எல்லாம் கற்பனை, அபாண்டம்னு சொல்லிடுவார். என்ன ஆதாரம் இருக்குது? அவர் ஃபோனில் மிரட்டினப்போ நீங்கள் அதை டேப் செஞ்சுருக்கலாம். அவர் ஃபோன் செய்வாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே செஞ்சிருந்தா கூட இது ஏன் குரல் மாதிரி யாரோ பேசியிருக்காங்கன்னு சொல்லுவார். அப்போது சுசிலாவை மீட்க என்னதான் வழி? ஹோல்ட் அவர் கையில் இருக்குது. எதுவும் செய்யக்கூடியவர். ரிஸ்க் எடுக்கிறது தப்புன்னு படுது. அந்த நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சி தலையை சுற்றி வீசிட்டு யாரோ எக்கடோ கெட்டு போகட்டும்னு சுசிலாவை பத்திரமா மீட்கிறது தான் ஒரே வழி. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லையே. அந்த நம்பர் ஃபோன் நம்பராக இருக்கலாமோன்னு சந்தேகப்பட்டு அந்த அட்ரஸை விசாரிச்சுட்டு வந்தேன். சுசிலா கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டு போயிருந்தேன். நல்ல வேலையாக நீங்கள் வந்தீங்க. இப்படி உட்காருங்க, கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? கண்டிப்பாக என்றாள் சிந்துஜா. முதல் உதவி, நீங்கள் சேலை தலைப்போ ஒழுங்காக போட்டுக்கிறது தான். சாரி என்று குனிந்து பார்த்து சரி செய்து கொண்டாள். ரெண்டாவது உதவி, இந்த அட்ரஸ் புக்கில் டிக் செய்யப்பட்டவங்க தவிர மிச்சம் பேரை ஃபோனில் பிடிங்க. எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லித்தரேன். பரத் விபரம் சொல்லி தந்த பிறகு சிந்துஜா சரியாக இருந்த சேலை தலைப்பை சும்மா ஒரு தரம் சரி செய்து கொண்டு ஃபோன் எடுத்து எண்கள் தொடர தொடங்கினாள். பரத் மற்றொரு ஃபோனை 10 அடி தள்ளி எடுத்து சென்று வைத்துக்கொண்டு அவனும் சில பேருக்கு ஃபோன் செய்ய ஆரம்பித்தான். அரை மணி நேரம் கழித்து, பரத் இங்கே வாங்க, இந்த ரங்கசாமி கிட்ட பேசுங்க. கொலை நடந்த அன்னைக்கு அவர் விமல்தாஸை பார்த்ததா சொல்றார் என்று அவசரமாக சொன்னாள் சிந்துஜா. பரத் வந்து ரிசீவரை வாங்கி கொண்டு, ஹலோ, ஐ எம் பரத், மிஸ்டர் ரங்கசாமி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு காலையில் விமல்தாஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கு வரல சார். இப்போது சந்திச்சதா சொன்னீங்களே? ஆமாம் சந்தித்தேன், ரோட்டில் சந்தித்தேன். எத்தனை மணிக்கு? காலையில் 7:15 இருக்கும். எங்கே வச்சு சந்திச்சிங்க? திருவான்மையூரில் பார்த்தேன். எப்படி பார்த்தீங்க? கொஞ்சம் விபரமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு திருவான்மையூரில் தான் வீடு. காலையில் காய்கறி வாங்கிறதுக்காக மெயின் ரோட்டுக்கு வந்தேன். அப்போது விமல்தாஸ் மாருதி காரில் வந்தார். என்னை பார்த்துட்டு பிரேக் அடித்தார். நான் கிட்டே போய் குட் மார்னிங் சொன்னேன். எங்கே சார் இந்த பக்கம்னு கேட்டேன். திருவான்மையூரில் ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன், வேலை முடிஞ்சது, புறப்பட வேண்டியதுதான்னு சொன்னார். என்ன வேலைன்னு நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. திருவான்மையூரில் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தது எந்த இடத்துல? ஜெயந்தி தேட்டர் பக்கத்தில். அவர் கார் டுவர்ட்ஸ் அடையாறு எல்பி ரோட்டில் வந்தது. காரில் வேற யாராவது இருந்தாங்களா? வேற யாரும் இல்லை சார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? எந்த வகையில் அவருக்கு பழக்கம்? நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை பார்க்குறேன். அவர் ஒரு சினிமாவில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்தார். அப்போது ஏற்பட்ட பழக்கம், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ். மேற்கொண்டு விபரம் தேவைப்பட்டால் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். வெல்கம். பரத் வைத்துவிட்டு, ஏரியா வரைக்கும் புரியுது. விமல்தாஸ் அந்த நெகட்டிவ்ஸை திருவான்மையூரில் இருக்கிற ஒருத்தர் வீட்டில் தான் பத்திரப்படுத்தியிருக்காருன்னு தெளிவாகுது. இப்போ நமக்கு கொஞ்சம் வேலை சுலபம். இதில் திருவான்மையூரில் உள்ள அட்ரஸ்களை மட்டும் தனியாக டிக் மார்க் பண்ணிக்கலாம். அவங்களை மட்டும் விசாரிச்சா போதும் என்றான். அந்த லிஸ்டில் டிக் மார்க் செய்ததில் திருவான்மையூரில் இருந்த மொத்த விலாசங்கள் 4 தான்.
அதில் ஒருத்தர் ரங்கசாமி. மீதி 3 பேர்களில் 2 பேர்களுக்கு ஃபோன் நம்பர் இருந்தது. ஒருவருக்கு ஃபோன் நம்பர் இல்லை, வெறும் விலாசம் மட்டுமே. ஃபோன் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு மாமூலாக அனுப்படுத்தி கொண்டு வழக்கமான கேள்விகளை கேட்டபோது, அவரை நான் பார்த்ததே இல்லை, பல மாதம் ஆச்சு என்றார் ஒருவர். அன்னைக்கு நாங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு திருப்பதி போயிட்டோம் என்றார் ஒருவர். மீதி விசாரிக்கப்பட வேண்டிய ஃபோன் இல்லாத ஒரே விலாசம் LH ராஜ்குமார், 172 18வது குறுக்கு தெரு, திருவான்மையூர், சென்னை. இவரை நேரில் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துடலாமா சிந்துஜா? சரி என்று புறப்பட்டாள் சிந்துஜா. காரில் திருவான்மையூர் வந்து அந்த 18வது குறுக்கு தெருவை கண்டுபிடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. கடைசியாக சக்கராயன் வண்டிக்காரன் தான் சரியாக சொன்னான். அங்கே 38வது கிராஸ் வரைக்கும் இருக்கு சார். யாருக்குமே குழப்பம்தான். நேராக போய் வேப்ப மரம் நிற்குது பாருங்க, அங்கே லெஃப்டில் திரும்பி ஒரு தெரு கோயில் இருக்கும் சின்னதாக, அங்கே ரைட்டில் கட் பண்ணுங்க. அதுலேருந்து செகண்ட் லெஃப்ட் போய் மறுபடியும் ஒரு ரைட் கட் பண்ணுங்க, 18வது கிராஸ் வந்துடும். ரொம்ப தெளிவுதான் என்ற பரத் காரை கியர் மாற்றி புறப்பட்டான். வேப்பமரம் சின்ன கோயில் வரை சரியாக வந்து பிறகு தொலைந்து போய் மறுபடி விசாரித்து வந்து சேர்ந்து டோர் நம்பரை கண்டுபிடித்து நிறுத்திய போது அந்த வீடு பூட்டி இருந்தது. வாசல் கேட்டுக்கு ஒருவன் கருப்பு பெயிண்ட் பூசி கொண்டிருந்தான். நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிற ராஜ்குமாரை பார்க்க வந்தோம், வீடு பூட்டி இருக்குதே. இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி அவர் புறப்பட்டு போனார். பேங்க் வரைக்கும் போகிறதா சொன்னார். அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து எனக்கு பெயிண்ட் வாங்க பணம் தரதா சொல்லிட்டு போனார் என்றான் அவன். காத்திருக்கலாம் பரத். சோகமாக இருக்கிறப்ப இளநீர் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்லைங்க, வாங்க குடிக்கலாம். காரை விட்டிறங்கி சற்று தள்ளி மரநிழலையில் உட்கார்ந்திருந்த இளநீர் ஆசாமியிடம் நடந்து வந்தார்கள். தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி சீவுப்பா. சிந்துஜா கை நீட்டி நின்று கழுத்து மணியை பல்லால் கடித்தாள். சிந்துஜா, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அவுட் ஆஃப் தி சிலபஸ் கேட்குறேன். நீங்களும் விமல்தாஸும் ரொம்ப நெருக்கமாக பழகினீங்களா? ஆமாம், ரொம்ப. நான் கேட்ட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற பதிலாக இது? ஓ நோ, ஒரு எல்லையை நாங்கள் தாண்டினதில்லை பரத். ரொம்ப டீசெண்டாக ரோட்டில் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதுக்கு கூட கூச்சப்படுவார். சரி, நல்ல வேலை. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? RKN தண்டிக்கப்படணும். அதுக்கு நெக்ஸ்ட் பிளான் கேட்டேன். நிறைய சம்பாரித்து விமல்தாஸ் நினைவாக ஒரு ட்ரஸ்ட் அமைக்கணும். நான் கேட்டது கல்யாணம் பற்றி. எப்படி பரத், என்னால் யோசிக்க முடியும். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வற்புறுத்துவாங்களே, அவங்களுக்கு உங்கள் லவ் மேட்டர் தெரியுமா? தெரியாது. அதான் குழப்பமாக இருக்குது. இதை எப்படி சொல்ல முடியும்? என் சங்கடம் என் மனசோடவே போகட்டும். அதான் நியாயமும் கூட. என்னை அட்வைஸ் கேட்டால் 6 மாதம் தியானம் மாதிரி அமைதியாக இருந்துடுங்க. மறக்க முடியாது தான், ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும், ஒரு பிடிப்பு வேணும். பேரண்ட்ஸ் ஏற்பாடு செஞ்சால் மறுக்காமல் கல்யாணம் பண்ணிக்குங்க. இப்போ இதை பேச வேணாமே என்ற பரத் அந்த வீட்டிற்கு பைக்கில் ஒருவன் உரிமையோடு வந்து இறங்குவதையும் பெயிண்டர் இவர்களை கை காட்டி விபரம் சொல்வதையும் அவன் திரும்பி பார்த்ததையும் பார்த்து, வாங்க சிந்துஜா, அந்த ராஜ்குமார் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். இளநீருக்கு காசு கொடுத்து விட்டு அந்த வீட்டிற்கு வந்து ராஜ்குமாரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு கை குலுக்கியதும் அவன் வீடு திறந்து வரவேற்பு அறையில் நாற்காலிகளை காட்டினான். ஃபேமிலியெல்லாம் ஒரு மேரேஜுக்கு ஊருக்கு போயிருக்காங்க என்றவன் பரத் கேள்வி கேட்டதும், இல்லையே, என் வீட்டுக்கு விமல்தாஸ் வரலையே. ஃப்ராங்காக சொல்லணும்னா கொஞ்ச நாளாக எனக்கும் அவருக்கும் 6 மாதம் முன்னாடி ஒரு சின்ன மனஸ்தாபம். என் பெண்ணோட காது குத்துக்கு பத்திரிக்கை அனுப்பியிருந்தேன், அதுக்கு வரவும் இல்லை, வாழ்த்து கூட அனுப்பலை. ஆனால் பேப்பரில் செய்தி பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்றான். சிந்துஜா ஏமாற்றத்துடன் திரும்பி பரத் முகத்தை பார்த்தாள். வெல், நாங்கள் தேடிட்டு இருக்கிற நம்பிக்கையானவர் நீங்கள் இல்லை, புறப்படுறோம். கை கூப்பி எழுந்தான் பரத் அந்த துண்டு சீட்டை மறுபடி எடுத்து பார்த்தான். இதில் ஏதோ சூட்சுமம் இருக்கு, புரிய மாட்டேங்குது பாருங்க என்று திரும்பின பரத்தின் கண்களில் எதிர்ப்புறம் இருந்த ஒரு வீடியோ லைப்ரரியின் போர்டு கண்களில் பட்டது. விநாயகர் வீடியோஸ், 104 18வது குறுக்கு தெரு, திருவான்மையூர், சென்னை 41. அந்த முதல் 41க்கு இதுதான் அர்த்தமோ? பிரகாசமானான் பரத். சிந்துஜா, ஒரு லாண்ட்ரி வண்டிக்காரனை விசாரிச்சப்போ இங்கே 38வது கிராஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லலை? ஆமாம்.
பரத் உடனே இறங்கி அந்த பெயிண்டரிடம் சென்றான். ஏன்பா, நீ இந்த ஏரியா தானா? இங்கே 24வது கிராஸ் ஸ்ட்ரீட் எங்கே இருக்கு தெரியுமா என்றான். இதுக்கு பேரலாம் அந்த பக்கம் வர்றது தான் 24வது குறுக்கு தெரு. பரத் காரில் அமர்ந்து கிளம்பினான். என்ன உங்க யூகம்? கொஞ்சம் பேசாம இருங்க. ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங். ஒரு சின்ன முயற்சி செஞ்சு பார்த்துடலாம். பரத் 24வது குறுக்கு தெருவுக்கு வந்ததும் காரின் வேகம் குறைத்து 36வது எண் உள்ள வீட்டை தேடினான். என் யூகம் சரியாக இருந்தால் அந்த எண்களுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்க வேண்டும். 41 திருவான்மையூர், 24 குறுக்கு தெரு, 36 வீட்டு எண். 36ஆம் நம்பர் வீட்டு வாசலில் நிறுத்தினான். சின்ன வீடுதான், தனி வீடு. நல்ல வேளையாக வீடு பூட்டியிருக்கவில்லை. இறங்கினார்கள். பரத் பெல் சுவிட்சை அழுத்தினான். கதவை திறந்த மாடலிங் பெண் மாயா புரியாமல் பார்த்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் பரத். இவங்க சிந்துஜா. 2 நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபர் விமல்தாஸ் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். வந்து உள்ளே வாங்க சார். இவங்க தான் அந்த சிந்துஜாவா என்ற மாயா உட்கார சொல்லி ஃபேன் போட்டு எதிரில் அமர்ந்து, என் பெயர் மாயா, மாடல் கேர்ள். நிறைய விளம்பரங்களுக்கு என்னை படம் எடுத்திருக்கார் விமல்தாஸ். என்னை சிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். எனக்காக அக்கறை எடுத்துக்கிட்டு நிறைய சான்ஸ் வாங்கி கொடுத்திருக்கார். அன்னைக்கு காலையில் 7 மணி இருக்கும். கார் எடுத்துக்கிட்டு தான் என் வீட்டுக்கு அவர் வந்தார். உற்சாகத்தில் சிந்துஜா, கை கொடுங்க பரத் என்று குலுக்கினார். சொல்லுங்க என்றான் பரத். வந்து ஒரு முக்கியமான கவர் உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோ. அதை மறுபடியும் நானும் இல்லைனா என்னோட லவ்வர் சிந்துஜாவை வந்து கேட்டாதான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கவர் ஒப்படைச்சார். அதில் என்ன இருக்கும்னு அவரும் சொல்லலை, நானும் கேட்கல. நான் உடனே சாமி படத்துக்கு பின்னாடி பத்திரமா வச்சுட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து தரவா என்றாள் மாயா. ப்ளீஸ், அதுக்காகத்தான் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். மாயா சுவாமி படம் பின்னால் இருந்து கவரை எடுத்து வந்து கொடுக்க பரத் கவரை பிரித்து 6 நெகட்டிவ்களையும் வெளிச்சத்தை விளைத்து பார்த்தான். மறுபடி கவருக்குள் போட்டு பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். ரொம்ப நன்றி, ஓய்வா ஒரு நாள் வர்றேன். பரத்தும் சிந்துஜாவும் காரில் புறப்பட்டனர். சிந்துஜா காரின் டேஷ்போர்டில் இருந்த பரத்தின் துப்பாக்கியை பார்த்து, சுடுமா இல்லை பொம்மையா என்றாள். சுடும், நிஜம் என்றான் பரத். பரத், நெகட்டிவ்ஸ் கிடைச்சிருச்சு. நேராக என் வீட்டுக்கு வண்டியை விடுங்க என்றாள் அவள். ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு துணை போகிறது எவ்வளவு பெரிய தேச விரோத செயல். அந்த தமிழ் நாகப்படையோட வன்முறை வெறியாட்டத்தால் எவ்வளவு உயிர்கள் பலியாக இருக்குது. என்னை பிடிக்கிறது மூலமாக அந்த தீவிரவாத இயக்க தளபதிகளையும் கைது செய்ய முடியும். அந்த இயக்கத்தையே ஒடுக்க முடியும். என்னை கைது செய்ய இதுதான் மிகப்பெரிய ஆதாரம். அதை அவங்கிட்ட தார வாத்துட்டு சுசீலாவை மீட்கிறதான்னு யோசனையாக இருக்கு சிந்துஜா என்றான். சிந்துஜா திடுக்கிட்டாள். அதுக்காக நெகட்டிவ்ஸை கொடுக்கலைன்னா சுசீலா நிச்சயம் கொலை செஞ்சிடுவான் பரத். நெகட்டிவ்ஸை கொடுத்துட்டா அடுத்த செகண்ட் அதை அவன் எரிச்சிடுவான். மகத்தான ஒரு ஆதாரம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனை எதுவுமே செய்ய முடியாது. என்ன உங்கள் பிளான்? அதான் யோசனை பண்ணுறேன். நெகட்டிவ்ஸையும் ஒப்படைக்கக்கூடாது, சுசீலாவையும் மீட்கணும். அது எப்படி முடியும்? சுசீலாவை அவன் எங்கே அடைச்சி வச்சிருக்கான்னு தெரிஞ்சா முடியும். ரகசியமாக போலீஸில் சொல்லி ஆர்கேஎன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கட்டிடங்களில் வீடுகளில் சோதனை போட சொல்லி. அவன் தன்னோட வீடுகளில் வச்சிருக்க மாட்டான். 2வது அலர்ட் ஆகிடுவான். சுசீலா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறப்ப தான் இருக்கிற இடத்தை பற்றி ஏதாச்சும் க்ளூ கொடுப்பா. ஆனால் இந்த தடவை ரொம்ப பயந்து போய் பேசினான். அவள் நுங்கம்பாக்கம் ஏரியாவிலேருந்து பேசினான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவள் பேச்சில் ஏசி ரொம்ப குளிருதுன்னு சொன்னான். ஸோ அடைச்சி வச்சிருக்க இடத்துல ஏர் கண்டிஷனர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தகவல்களை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதா பரத்? எப்படிங்க? நுங்கம்பாக்கம் ஏரியாவில் எத்தனையோ 100கணக்கான வீட்டில் ஏசி இருக்கும். ஏசியும் டெலிஃபோனும் இல்லை வீடு பரத். சரி போதுமா? தெருவாக போய் எந்த வீட்டில் ஏசி இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே சோதனை போடுறதா? இன்னைக்கு நடக்கிற விஷயமா இது என்ற பரத் ஃபோனில் சுசீலா பேசினதை ஹலோவில் ஆரம்பித்து கடைசி வார்த்தை வரை ஒரு முறை நினைத்து பார்த்தான். பரத், நான் தான் சுசீலா. என்னை சாமர்த்தியமாக கடத்திட்டாங்க. 4-5 தடியங்க இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஒன்று ஒப்பாரி வச்சு அழணும் போல இருக்கு. ஏசி குளிர் தாங்கலை. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க பரத். அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க. எல்லார்கிட்டேயும் ஆயுதம் இருக்குது. பாத்ரூமில் மட்டும்தான் தனியாக போக விட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் இவங்க சொன்னபடி நடக்கலைன்னா என்னை கொலை செஞ்சிருவாங்க. எனக்காக நீங்கள் ஒப்பாரி வச்சு அழ வேண்டியிருக்கும். ப்ளீஸ் பரத், காப்பாற்றுங்க.
பரத் மீண்டும் மீண்டும் யோசித்து பார்த்தபோது ஏசி குளிர் பற்றி சொல்லி ஏர் கண்டிஷனர் இருப்பதாக சொன்னது போல வேறு சில செய்திகளும் அவர் பேச்சில் புரிந்தது. 4 தடியர்கள் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள். அறையோடு இணைந்து பாத்ரூம் இருக்கிறது. அதற்குள் மட்டும் தனியாக சென்று வந்திருக்கிறாள். பாத்ரூம் போனதை ஏன் சொன்னாள்? ஒன்று ஒப்பாரி வச்சு அழணும் போல இருக்கு. என்ன வாக்கியம் இது? ஒன்று அழணும் போல இருக்கு என்று தானே சொல்வார்கள். எதற்காக நீங்கள் ஒப்பாரி வச்சு அழ வேண்டியிருக்கும்? இந்த வாக்கியத்திலும் ஒப்பாரி இருக்கிறது. எதற்காக ஒப்பாரி ஒப்பாரி என்று வழக்கமாக உபயோகிக்காத ஒரு அமங்கலமான வார்த்தையை 2 தடவை உபயோகித்தாள். 2-3 முறை யோசிக்க ஏதோ புரிவது போல் இருந்தது. RKN வீட்டின் வரவேற்பறையில் டிஜிபி மற்றும் சில உயரதிகாரிகள் பரத் சிந்துஜா காத்திருக்க பதட்டத்தோடு வந்தார் RKN. என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றுமில்லை, உங்களை கைது செய்யறதுக்காக வந்திருக்கோம் என்றான் பரத். பரத், நான் சொன்னது மறந்துடுச்சா? சுசீலா ஒரு உயிர் சார், போனாலும் பரவாயில்லை. தீவிரவாத இயக்கத்துக்கு துணை போய் நீங்கள் இனிமேயும் பல 100 உயிர்களை பலி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுசீலாவை பற்றி நான் கவலைப்படலை. நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சதும் இவங்க கிட்ட போயிட்டேன். RKN விழித்தார். வரீங்களா என்றார் டிஜிபி. அவர் கண்ணசைவில் ஒரு ஆஃபீஸர் விலங்கோடு அவரை நெருங்க. 1 நிமிஷம் என்றால் சிந்துஜா. இந்த மாதிரி ஆளுங்களை கைது செஞ்சு கோர்ட்டில் நிறுத்தி விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் கோர்ட் தண்டனை கொடுக்கக்கூடாது. சட்டத்தோட ஓட்டைகளையும் தன்னோட பணத்தையும் பயன்படுத்தி வெளியில் வந்துடுவாங்க. அதுக்காக என்ன செய்யணும் என்றான் பரத். இப்படி சுட்டு தள்ளணும் என்று பின்புறம் வைத்திருந்த கையை முன்னால் எடுத்து அடுத்த வினாடி துப்பாக்கியால் RK நந்தகோபாலை சுட்டாள் சிந்துஜா. என்னை கைது செய்யுங்க சார். இந்த கொலைக்காகத்தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பரத். என்னை மன்னிச்சிருங்க. காரில் டேஷ்போர்டில் இருந்த உங்கள் துப்பாக்கியை இந்த தண்டனைக்காகத்தான் திருடி எடுத்துக்கிட்டு வந்தேன். கேட்டிங்களே என் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு? இதுதான் அது. சிந்துஜா முகத்தில் சிரிப்பு செத்தது. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். கதவை திறந்து உள்ளே வந்த சுசீலா, எனக்கு நம்பிக்கையே இல்லை பரத். நான் ஃபோனில் மறைமுகமாக சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களோன்னு பதட்டமாகவே இருந்துச்சு. பரத் நாற்காலியில் சுழன்றபடி, முதல்ல புரியல, அப்புறம் புரிஞ்சிருச்சு. நீ பாத்ரூம் போனப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு இழவு வீட்டிலேருந்து ஒப்பாரி வைக்கிற சத்தம் உனக்கு கேட்டதை எனக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுது. நுங்கம்பாக்கம் ஏரியான்னு நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்ததால நுங்கம்பாக்கம் போலீஸ் துணையோட இன்னைக்கு எல்லாம் சாவு விழுந்த இருக்குன்னு தேடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க வீட்டை கண்டுபிடிச்சி, அதுக்காக பக்கத்திலேயே ஏசியும் டெலிஃபோனும் உள்ள வீட்டை கண்டுபிடிச்சி அதிரடி படையை உதவிக்கு கூப்பிட்டு உன்னை காப்பாற்ற நான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா என்றான். ஆனால் சிந்துஜா அப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல. நானும் தான் சுசி. அந்த பொண்ணு நம்ம காதலனும் போயிட்டான், எதிர்காலமும் குழப்பங்கிற ஒரு விரக்தியான சூழ்நிலையில் அப்படி ஒரு முடிவு வந்திருக்கா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். சரி, புறப்படு. ஒரு நல்ல லேடி டாக்டராக பார்க்கலாம். எதுக்கு? நான் ராமபக்தன்னு உனக்கு தெரியும்ல. புரியலை. இலங்கையிலேருந்து சீதையை மீட்டதும் ராமன் தீக்குளிக்க சொன்னாரா இல்லையா? இந்த காலத்தில் தீக்குளிக்க சொன்னால் எந்த பொம்பளையும் பொசுங்கி போயிடுவா. அதனால் லேடி டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா? யூ ராட்டன் மைண்டட் ஃபாலோ. என் கற்பையே சந்தேகப்படுறீங்க? சந்தேகத்தை தீர்த்து வை, நிரூபி. அதுக்கு டாக்டர்கிட்ட போகாமையும் வழி இருக்கு என்று கண்ணடித்த பரத் மேல் தன் கைப்பையை எறிந்தாள் சுசீலா. முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.